போதை எப்பொழுதுமே அரசாங்கத்தினுடைய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. காவல்துறை சொன்னோம்னா சொன்னவன் தான் அடி வாங்குறான். யார் தகவல் கொடுத்தானோ அவன் அடி வாங்குறவங்களே போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படுறதெல்லாம் இல்லை. தமிழ் தேசியம் என்ற பெயரில் வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசக்கூடியதை நாங்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டதில்லை. மே 17 இயக்கம் அதை ஏற்றுக்கொண்டதில்லை. வடமாநில தொழிலாளர்களை தொழிலாளர்களாக பார்க்க வேண்டும். இப்போ அடுத்த தலைமுறையை மட்டுப்படுத்துவதற்கு இந்த போதைப் பொருள் இறக்கப்படுகிறது. நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன். இது இந்திய அரசினுடைய வேலை. தமிழ்நாடு அரசு இது பற்றி அக்கறை கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை இதை பற்றி எந்தவித பொறுப்பெடுக்கவும் இல்லை. அதானியுடைய துறைமுகத்தில் இத்தனை போதைப் பொருள் இத்தனை டன்னேஜ் புரிச்சிருக்காங்க, 3000 டன் 2000 டன் எல்லாம் எடுத்திருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம வந்து பார்க்குறோம். இது செய்திகளில் வெளிப்படையாக இந்தியாவில் வந்தது. அது எப்படி ஒரு தனியார் துறைமுகத்துக்கு வருது, அரசு துறைமுகத்தில் ஏன் வரல? நீங்கள் வடமாநிலத்து தொழிலாளர்கள் இங்கே பெரிய உரிமை பிரச்சனை வருதுன்னு பேசுகிறாங்க. அப்படி பேசக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகளை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் என்ன கேட்கிறோம், வடமாநிலத்தில் வரக்கூடிய முதலீடுகளுக்கு என்ன செய்ய போறீங்க? வடமாநிலத்துக்கு வரக்கூடிய முதலாளிகளுக்கு எதிர்த்து என்ன செய்யறீங்க? முதலாளி வர்றதுனால, முதலீடு வர்றதுனால தான் தொழிலாளி வர்றான். ஒன்றில் ஒரு 2 வீலர் பைக்கில் வந்து உங்களுக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டியூப் டயரும் வாங்க போனீங்கன்னா அது யாரோட கடையாக இருக்குன்னு பாருங்க. தமிழரோட கடை அங்கே கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா அவங்கள தாண்டி வேறு யாரும் பொருள் இங்கே விற்க முடியாது. அவரோட விலை குறைப்பு தாண்டி நீங்கள் வந்து மற்றவங்களால விற்க முடியாது. இப்போ முதலாளிகள் வரக்கூடாது, தொழிலாளர்கள் வரலாம் வாழ்வாதாரத்துக்காக. ஆனால் அவங்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்கக்கூடாது. இப்போ இது மாதிரி ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு சூழல்ல அவங்க ஊரில் அவங்க அரசியலை முடிவு செய்யக்கூடிய வாக்குறுதி அவங்களுக்கு இருக்கட்டும். அதில் நம்மளுக்கு தவறு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் உரிமைகளை முடிவு செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அதற்கான அதிகாரம் இருக்கிறது, அதற்கான உரிமை இருக்குது. நீங்க சீமான் சொல்லக்கூடிய தமிழர் ஆளுவதா தெலுங்கர் ஆளுவதா என்கிறது நாங்கள் மாறுபட்டு பேசுறோம். அவர் சொல்லக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு போலியான அரசியலை, தமிழ் தேச விரோத அரசியலை வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. நாங்க பேசுறது அப்படி இல்லை. திமுகவுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றியான ஒரு பொருளாதாரத்தோடு இணைந்த சமூக, பொருளாதாரத்தோடு இணைந்த கல்வி கட்டமைப்பை பற்றியான யோசிப்பதற்கான சிஸ்டம்ஸ் உருவாக்கல. எந்த மக்கள் குறிப்பு மாஞ்சோலை பிரச்சனை தீர்க்க முடியும். திமுக அரசு செய்யலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், மாஞ்சோலை ஒரு தனியார் கம்பெனி, அவன் 15,000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட ஒரு 50-100 கோடி ரூபா வாங்கி அந்த மக்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் பண்ணிதற்கு திமுக அரசுக்கு வக்கில்லை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள் தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒடிசா மாநில இளைஞர் திருத்தணியில் நடந்த சம்பவம், இது கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாரும் அதை பற்றி தான் கடந்த 2 நாட்களாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஜீரணிக்கவே முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு, சினிமா, அப்புறம் இங்கே பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல், புலம்பெயரும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைன்னு இந்த ஒரு சம்பவத்தை வச்சு பல்வேறு விதமான விவாதங்கள் எழுந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப கொடூரமான, மனசுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத என்ன சொன்னது, அது ஒரு அவருடைய மீது நடத்தப்பட்ட வன்முறை வந்து நம்மளால் பதற வச்சிருச்சு. தமிழ்நாட்டில் அப்படி நடந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய துயரமானதாகவும் நம்மளுக்கு இருந்தது. அது செய்த அந்த இளைஞர்களா சிறுவர்களா அப்படிங்கிற ஒரு 2 கட்டம் வயசில், 17 வயசு எல்லாருக்குமே, அது ஒரு 2 கட்டம் வயசில் இருக்கக்கூடிய அந்த பசங்க இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு பெரிய கவலை வந்திருக்கிறது. இது பல கோணங்களில் இந்த சிக்கலை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, இந்த இளைஞர்கள் அல்லது இந்த சிறுவர்களாக இருக்கக்கூடியவங்க, இவங்க வந்து தமிழ்நாட்டோட வன்முறை பரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த வன்முறையை நிகழ்த்தக்கூடிய தளத்துக்குள்ளே தள்ளப்படுறத நம்ம வந்து பார்க்குறோம். பல இடங்களில் இது போன்ற வயசில் இருக்கக்கூடியவங்க 20-25 வயசுக்குள்ளே தான் இத்தனை பேர் இந்த கலாச்சாரம் என்பது, இந்த பண்பாடு வந்து வர்றது, இந்த கத்தி வைக்கிறது, மிரட்டுறது, சாகசம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒரு சாகசமாக நகர்த்துறது. அப்புறம் அவர்களுடைய இந்த போதை பழக்கம் என்பது அது இல்லைன்னுலாம் நம்ம வந்து நிராகரிச்சுட்டு போகிறாங்க. பொது வழியில் சில அமைச்சரே சொல்லியிருக்காரு, சில தவறுகளை வந்து வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளும் போது தான் திருத்த முடியும். போதை நம்ம எந்த ஊரில் தானே வாழ்கிறோம், நம்மளுக்கு தெரியுது இல்லையா, சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாமல்லாம் ஒன்றுமே இல்லை. போதை என்பதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா தனித்த ஒரு விஷயமா பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படுறீங்க, நீங்கள் போய் போதைப் பொருளை வாங்கி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது இல்லை. போதை எப்பொழுதுமே அரசாங்கத்தினுடைய
ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. 1980கள் இறுதியில் நான் பள்ளிக்கூடங்கள் காலகட்டங்களை பார்க்கும் பொழுது அன்றைய கல்லூரிகளுக்குள்ள மிகப்பெரிய மாணவர் எழுச்சி வந்த காலகட்டத்தில் போதைப் பொருள் வந்து அங்கே மிகப்பெரிய அளவுக்கு புழக்கம் அடைந்தது. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது தான் என்னுடைய சூப்பர் சீனியர்ஸ் எல்லாமே இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்போ வந்து ஒரு போதைப் பொருள் என்பது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து ஒரு மாநிலத்துக்குள்ளே கொண்டு வர்றது, பரப்புறது என்பது காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னால் ஒரு பொருளை வெளி மாநிலத்திலேருந்து உள்ளே கொண்டு வரீங்க, அல்லது உள் மாநிலத்திலேருந்து ஒரு மாவட்டத்துலேருந்து ஒரு மாவட்டத்துக்கு கொண்டு போகிறீங்கனாலே எல்லாமே கண்காணிப்புக்கு உட்பட்டதா. இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து ஜிஎஸ்டி வாங்காமல், ஜிஎஸ்டி பில் இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்துட முடியுமா? இல்லை சென்னைக்குள்ளே ஒரு பில் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருளை ஒரு இடத்துல டிரான்ஸ்போர்ட் பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. ஒரு சிறு விகிதத்தில் நீங்கள் வந்து கடத்தலாம், கொண்டு வரலாம், போகலாம். மிகப்பெரிய அளவுக்கு இத்தனை லட்சம் பேருக்கு யோசிச்சு பாருங்கள், இத்தனை லட்சம் பேருக்கு கஞ்சா பொருட்கள் அல்லது போதைப் பொருட்கள் கையில் கிடைக்குதுன்னா எவ்வளவு தூரம் வெயிட் வந்து இந்த மெட்டீரியல் வந்து பரப்பி இருக்கணும், எத்தனை பேர் அது இன்வால்வ் ஆகிருக்கணும், உள்ளே இருக்கணும். அப்போ இது ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்குங்கிறது நம்ம சம்பவங்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அரசாங்க தரப்புலேருந்து தொடர்ந்து அதை மறுத்துக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரியான எந்த விதமான போதைப் பொருட்கள் வந்து இப்போ போதைப் பொருளை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே பேச வேண்டியிருக்கு. என்னன்னா இத்தனை பேர் இன்வால்வ் ஆகிறாங்க, இவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்குது, இவ்வளோ நெட்வொர்க் நடக்குதுன்னா இது கிரைம் தெரியாமல் நடக்காது. இப்போ நீங்கள் வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பிற்கான என்ஜிஓக்களுக்கு நான் வந்து ஒரு சமயத்தில் ஆலோசகராக இருந்திருக்கிறேன். அந்த சமயங்களில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது இது அனைத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. எங்கெல்லாம் போதைப் பொருள் போகுது வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதும், யார் பயன்படுத்துகிறாங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ஜிஓ ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணவங்களே நான் சந்திச்சிருக்கிறேன், பார்த்துருக்குறேன் நான். அப்போ வந்து இது காவல்துறைக்கு தெரியாமல் நடக்காதுங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் போதைப் பொருள் இங்கே பயன்படுத்து, இவ்வளோ அளவு சொல்கிறது அந்த குவான்டிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்தளவுக்கு பயன்படுதுன்னா அந்தளவுக்கு எங்கே உற்பத்தி பண்ண முடியும்? இது உள்நாட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயம் அல்ல. ஒரு சிறு விகிதத்தில் நீங்கள் பண்ணலாம், சரிங்களா? மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து 1000 ஏக்கர்லாம் போட்டெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய எளிமையான விஷயம் கிடையாது. எங்கேருந்து வருது அப்படின்ற ஒரு கேள்வி. போதைப் பொருள் எங்கேருந்து வர முடியும்? வெளியிலேருந்து வரவுது. வெளியிலேருந்து வருதுன்னா வந்து இந்தியாவிற்குள்ளவோ இந்தியாவுக்கு வெளியில் இருந்தால், இந்தியாவுக்கு வெளியிலிருந்து போதைப் பொருள் வர்றதை பார்க்குறோம். இப்போ நீங்கள் இந்தியாவில் கடந்த 30-40 ஆண்டுகள் எங்கெல்லாம் போதைப் பழக்கங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அப்படின்னா ஒன்று பஞ்சாபில் வந்து மிக மோசமான போதைப் பழக்கங்கள் இருக்குது. ராஜஸ்தானில் போதைப் பொருள்களை வியாபாரம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களே 18,000-19,000 பேர் இருக்கிறாங்க. நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி. பஞ்சாபில் வந்து அங்கே இருந்த உரிமை போராட்டத்தை நசுக்குவதற்காக அல்லது அதை தடம் புரட்டுவதற்காக போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டது. அதே போல் வடகிழக்கு மாகாணங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த போதைப் பொருள் பழக்கம் என்பது இந்த ஊசி போடுவது என்பதில் ஆரம்பித்து ஒரே சிரிஞ்சியை பல பேர் பயன்படுத்துறது வந்து அதில் எய்ட்ஸ் பரவ ஆரம்பித்து அது மிகப்பெரிய பிரச்சனையாக வடகிழக்கு மாகாணங்களில் நடந்தது வந்து 2000 ஆரம்பங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 10 ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய கேசஸ் அங்கே நார்த் ஈஸ்டில் மிகப்பெரிய கேஸ், நாகாலாந்து மணிப்பூரில் அது மிகப்பெரிய கேசஸ். ஏன்னா அப்போ தான் அங்கே வந்து மிகப்பெரிய போராட்டங்கள், மாணவர் போராட்டங்கள், இளைஞர் போராட்டம் நடந்த காலகட்டம் அது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2009க்கு பின்னாடி காலகட்டத்தில் தொடர்ச்சியான போராட்டங்கள், 16-17க்கு பின்னாடி பார்த்தா ஒரு ஆண்டில் வந்து 20,000 போராட்டங்கள் 30,000 போராட்டங்கள் நடந்த இடத்துல இப்போ அடுத்த தலைமுறையை மட்டுப்படுத்துவதற்கு இந்த போதைப் பொருள் இறக்கப்படுகிறது. நான் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டுறேன். இது இந்திய அரசினுடைய வேலை. தமிழ்நாடு அரசு இது பற்றி அக்கறை கொள்ளவில்லை. தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை இதை பற்றி எந்தவித பொறுப்பெடுக்கவும் இல்லை. பல இடங்கள்ல போதைப் பொருள் எங்க இருக்கு, இந்திய அரசோட வேலைன்றீங்க, தமிழக அரசு வந்து அக்கறை எடுத்துக்கொள்ளுறீங்க, ரெண்டுமே துணை போகுதுன்னு சொல்றீங்களா இல்ல என்ன சொல்ல வரீங்க? செயலற்றது நிக்குது. செயலற்ற இது என்னன்னே புரிஞ்சுக்காம நிக்கிறாங்களா? ஏன்னா வந்து ஒரு கட்சிக்கு இது மாதிரியான கொள்கைகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இந்துத்துவ அமைப்பில் இருக்கிறவன் போதைப் பொருள் விற்கிறான் அப்படிங்கிறத நேரடியாக கேள்விப்படுறோம். நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம், எங்களுக்கு தகவல்கள் வருது. காவல்துறை சொன்னோம்னா சொன்னவன் அடி வாங்குறான். யார் தகவல் கொடுத்தானோ அவன் அடி வாங்குறவங்களே போதைப் பொருள் கட்டுப்படுத்தப்படுறதெல்லாம் இல்லை. நீங்கள் கொங்கு மண்டலத்தில் போய் பாருங்க, இது போதைப் பொருள் பழக்கத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ பிஜேபி சார்ந்தவங்க கைதாகிறத பார்க்குறோம், இந்து முன்னணி சேர்ந்தவங்க கைதாகிறதெல்லாம் பார்க்குறோம். வேற எந்த கட்சியில் இது நடந்திருக்கா? வேற எந்த கட்சி சார்ந்த பொறுப்பாளர் இல்லாவது? இல்லை, நீங்கள் பிஜேபி இந்து முன்னணி இப்படி தான் சொல்கிறீங்க, அவங்க கேட்டால் இஸ்லாம் அமைப்பு சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு 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 குறிப்பிட்ட சமுதாயத்தில் இஸ்லாமிய அமைப்புகள் எங்கிருந்து இது செஞ்சுருக்கிறாங்க? என்னையை தாண்டியா இங்கே வந்து இயங்கிட முடியும்? அப்படின்னா வந்து உள்துறை அமைச்சர் தான் பதில் பேச வேண்டியிருக்கு, உள்துறை அமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி வந்து செய்கிறாங்கன்னா நீங்கள் தான் அதை பொறுப்பெடுத்து செய்ய வேண்டியிருக்கு. அப்படியான தகவல் இதுவரைக்கும் இந்திய அரசில் சொல்லப்படலை. ஒரு காலத்தில் என்னென்னா நீங்கள் வந்து மேற்காசியாவிலிருந்து கிழக்காசியாவை நோக்கி போகக்கூடியதும், கிழக்காசியாவிலேருந்து பிற இடங்கள் மேற்காசியாவுக்கு பக்கம் போகிறது, ஆப்பிரிக்கா போகக்கூடியதுக்கான மையப்பகுதியாக இலங்கையும் தென் இந்தியாவும் வந்தது. அதனால் டிரான்சிட் பாயிண்ட்டாக இருந்தது, அதில் பயன்படுத்தப்பட்டதுங்கிறதெல்லாம்
இதெல்லாம் வந்தது. இப்போ தமிழ்நாடே வந்து ஒரு கன்சியூமர் மார்க்கெட்டாக மாற்றிருக்கிறாங்க. அப்போ இது வந்து எப்படி ஒன்றிய அரசு தெரியாமல் வந்திருக்கும்? நீங்கள் வந்து அதானியோடைய துறைமுகத்தில் இத்தனை போதைப் பொருள் இத்தனை டன்னேஜ் பிடிச்சிருக்காங்க, 3000 டன்னு 2000 டன் எல்லாம் எடுத்திருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம வந்து பார்க்குறோம். இது செய்திகளில் வெளிப்படையாக இந்திய அளவில் வந்தது. அது எப்படி ஒரு தனியார் துறைமுகத்துக்கு வருது, அரசு துறைமுகத்தில் ஏன் வரல? தனியார் துறைமுகத்துக்கு நீங்கள் போதைப் பொருள் எடுக்கிறது நீங்கள் கைது பண்ணுறீங்க, அரசு துறைமுகம் இருக்கு இல்லையா? அரசு துறைமுகங்கள் இப்படிலாம் நடக்கல இல்லை, தனியார் துறைமுகங்கள் அது நடக்குது இல்லை. அப்போ அது குறித்து தனியார் துறைமுகங்கள் இந்தியாவில் யார் அதிகமாக வச்சிருக்கிறா? குஜராத்காரன் தான் வச்சிருக்கிறான். அப்போ இந்த போதைப் பொருள் எல்லாம் இங்கே கொண்டு வரப்படுவதும் இங்கே விரிவு செய்யப்படுறதும் தமிழ்நாடு காவல்துறை இதை பற்றி எந்த அக்கறையும் எடுத்துக்கொள்ளலை. தமிழ்நாடு காவல்துறை நிர்வாகம் பண்ணக்கூடிய திமுக அரசு இதை பற்றி எந்த கவலையும் பொறுப்பும் எடுத்துக்கொள்ள. இவங்க தான் இந்துத்துவாவை எதிர்க்கிறாங்க, பிஜேபி அரசு எதிர்க்கிறாங்க, மாநில உரிமைகள்னு பேசுறாங்க, ஏன் அதை வந்து அக்கறை எடுத்துக்கல? நீங்க அது என்ன சொல்றது, காவல்துறையின் மீதான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படலை. காவல்துறை அத்துமீறல், நீங்க எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் நடந்த காவல்துறை அத்துமீறல்கள், நீங்கள் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்ததில் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அறிக்கையில் நடவடிக்கை எடுக்கப்படலை. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக அதற்காக உருவாக்கப்பட்ட கமிஷனோட ரிப்போர்ட் இது வரைக்கும் வெளியில் வரவே கிடையாது. காவல்துறை செய்த பல்வேறு பொய் வழக்குகள், பதிவு செய்த பொய் வழக்குகள் நீக்கப்படவே இல்லை. தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்ட வழக்குகள் பொய் வழக்குகளாக புனையப்பட்டது. இப்போ என்னென்னா 47 வழக்குகள் இருந்தது. இதில் நாங்கள் தான் நேரடியாக நீதிமன்றத்திலாம் போராடி மல்லு கட்டிட்டு இருக்கிறோம். திமுக அரசு அது குறித்து எந்த காவல்துறை சொல்வதை அப்படியே நடைமுறைப்படுத்துவதும், காவல்துறை சொல்றதை அப்படியே ஒப்பிக்கிறதும் தான் திமுக அரசு. காவல்துறை மொத்தமாக படிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. காவல்துறை என்ன செய்து, ஒரு பக்கம் வந்து இந்துத்துவக்கு ஆதரவாக, அமைப்புக்கு ஆதரவாக இருக்கு, சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக இயங்குது. காவல்துறை இருக்கு, திமுக இல்ல. திமுக அதை என்ன கட்டுப்படுத்தினாங்க? அப்ப திமுக இருக்குன்னு நேரடியாக சொல்லிட வேண்டியது, திமுகவும் அப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது இல்லைங்க. நீங்க நிர்வாக ரீதியாக ஒரு துறையை கையாளுற முறை வேற, கொள்கை ரீதியாக பேசுவது என்பது. போதைப் பொருளை பரப்பணுங்கிற கொள்கை வந்து திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, தமிழ்நாட்டில் எந்த மாநில கட்சிக்கும் அப்படிப்பட்ட கொள்கை கிடையாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இப்படிப்பட்ட கொள்கை இருக்கிறத நான் உறுதியாக குற்றச்சாட்டுறேன். ஏன்னா அவர்கள் இதற்கான பணிகளை கட்டுப்படுத்தியிருக்க முடியல, கட்டுப்படுத்த முடியும், செய்யலை. இங்க இருக்க இந்துத்துவ அமைப்புகள் இந்த போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருக்காங்கன்னா ஈடுபட்டிருக்கிறாங்க, வெளிப்பட ஈடுபட்டிருக்கிறாங்க, கைதுகள் நடக்குது. அது அப்புறம் ஏன் நீங்க அதுக்கப்புறம் விசாரணை மேற்கொள்ளலை? நீங்க ஏன் நகர்ந்து போகலை? இங்க கலவரம் பண்ற ஆள் யாரு? ஏதாவது ஜனநாயக அமைப்புகள் கலவரம் பண்றாங்க? இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலையும் இதையும் பொருத்தி பார்க்க முடியுமா? இல்லைங்க, அவரு ஒரு வரியில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாரு. ஒரு பிரச்சனையை வந்து விளக்கணும். நீங்க வெறும் 19 ரூபா தூக்கி நீங்க சொல்றதையும் இதையும் பொருத்தி பார்க்கலாம். நான் சொல்றது வேற முறையில பேசுறேன். இப்போ ஒன்றிய அரசினுடைய ஒரு நடவடிக்கை, தமிழ்நாட்டுக்கு எதிரான நடவடிக்கை நடக்கிறது இல்லை. சட்டம் ஒழுங்கு ரீதியாக காவல்துறை இயங்குது இயங்கலை அப்படிங்கிறது குறித்தான ஏதேனும் ஒரு நடவடிக்கை வந்து திமுக அரசு எடுத்திருக்கணும், எடுக்கல. அல்லது இங்க இருக்க சிவில் சொசைட்டி மெம்பர்ஸோட நீங்க தேர்தலுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களிடம் திமுக காட்டின நெருக்கம், இங்க எல்லாத்திட்டையும் பேசினாங்க, கோரிக்கைகள் வாங்கினாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யார்கிட்ட பேசினாங்களா? அவங்களாம் ஒரு குழு அமைச்சா அதான் அதுல போட்டாங்க எல்லாரையும். இல்ல, எல்லாருமே கிடையாது, எல்லாருமே கிடையாது. அவங்க உள்ளுக்குள்ளார அதற்கான கொள்கை திட்டங்களை வடிவமைக்கிறாங்க. சில கொள்கைகள் அதற்காக வெளியில மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. களத்துல வேலை செய்யக்கூடியவர்கள், இதுக்கு அப்பாரில் வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க யாரையாவது அதை ஊடகத்திலாவது நீங்க பாத்திருக்கீங்களா? கடந்த இப்ப நீங்க 4 அவர் இந்த திமுக ஆட்சியில அதிக வழக்குகளை வாங்கி, போராட்ட வழக்குகளை வாங்கினா நாங்க மேற்பது நிலைக்கும் வாங்கியிருக்கிறோம். ஆனா என்றைக்காவது திமுக அரசை பற்றி நாங்கள் எதிர்த்து நடத்தின போராட்டமும் விவாதத்துக்கு வந்ததில்லை. பொதுவான போராட்டங்களுக்காக மூலம் விவாதத்துக்கு வந்ததில்லை, செய்திகளில் வந்ததில்லை. ஆனா நாங்க எதை எதிர்கொள்றோம்னா, நீங்க திமுக ஆட்சி காலத்துல அமைதியா இருக்குங்கிறத எதிர்கொள்றோம். எங்களை தாண்டி நாம் தமிழரோ பாரதிய ஜனதா கட்சி ஒரு வழக்கு வாங்கல, அதிமுக ஒரு வழக்கு வாங்கல. ஆனா மே 14 8-10 வழக்குகள் வாங்கியிருக்கு. நான் பெயில் கேஸ் நான் வாங்கியிருக்கிறேன். எம்எல் 47 வழக்கு, ஏடிஎம்கே போட்ட வழக்கு, அதிமுக போட்ட வழக்கு அப்படியே திமுக அப்படியே பத்திரமா வச்சு எம்எல் நடத்திட்டு இருக்குது. வாரத்துக்கு 2 நாள்ல வந்து நீதிமன்றத்துக்கு போய் நிற்க வேண்டியது இருக்குது. அப்ப இத்தனை நெருக்கடிகளும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இந்த சிவில் சமூகத்திற்கு மீதான எந்த அக்கறையும் திமுக கொடுக்கல. அந்த 4 ஆண்டுகளை திமுக அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் என்ன வேலை திட்டம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுல தான் அந்த கட்சி இயங்கிட்டு இருக்குது. அவர்களுக்கு யார் நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க பேச்சை தான் கேட்கிறாங்க. அவர்கள் யார் ஜால்ரா அடிக்கிறாங்களோ அவங்க தான் ஊடகத்தில் பேச்சாளராக இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை சம்பந்தமான தவறுகளை, சிக்கல்களை யார் எதிர்கொண்டாங்க? கடந்த காலத்துல சமூக செயல்பாட்டாளர்கள் ஊடகத்தில் எதிர்கொண்டு அம்பலப்படுத்தினாங்க. அப்படி ஒருத்தர் கூட சமூக செயல்பாட்டாளர் ஊடகங்கள் அனுமதிக்கப்படவே இல்லை. திமுக ஊடகங்கள்லையும் சரி, திமுகவுக்கு அல்லாத ஊடகங்கள்லையும் சரி அப்படி அனுமதிக்கப்படவே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னா, கொள்கைக்கு நீங்க வந்து திமுக அரசு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றதுக்கு தான் திமுக ஆள் வந்தாங்களே ஒழிய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் விரோத திட்டங்கள் சம்பந்தமாக சமூக செயல்பாட்டாளர்கள் குரல் வரவே கிடையாது. 4 ஆண்டுகள் ஒழிச்சு கட்டினாங்க, திமுக அரசு ஒழிச்சு கட்டுச்சது.
பாஜகவுக்கு எதிரான விமர்சனங்களை கூட நீங்க என்ன ஒழிச்சுக்கிட்டு திமுக தரப்பு பாஜக எதிர்க்குங்கிறது மட்டும்தான் பிம்பத்தை காப்பாத்திக்கிட்டாங்களே ஒழிய தமிழ் சமூகம் வந்து எப்படி பாரதிய ஜனதா கட்சி நிராகரிக்குதுங்கிற குரல் வரவிடாம தடுத்துட்டாங்க. தடுத்து நீங்க வந்து தங்களோட அரசியலை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அந்த அந்த கட்சி அரசியலா மட்டும் இருக்காங்க. அது கட்சி அரசியல் அல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அரசியல் தமிழர்களுடைய அரசியல். அது வராம இவர் கட்சி அரசியல், இவர் கட்சிக்காரங்களா நின்று பேசிக்குவாங்க. இப்ப போதை, இப்ப இவங்க பண்ற அரசியல், இப்ப நடந்த சம்பவம், இது எல்லாத்தையும் எப்படி நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்க? இது எல்லாமே ஒரு தொடர் சங்கிலியோட இறுதி வெளிப்பாடாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஒரு தொடர் சங்கிலி என்பது என்னன்னா, போதை பழக்கம் என்பது தமிழ்நாட்டில் பரப்பப்படுது. போலீஸுக்கு தெரியாம எந்த போட்டலும் வெளியே போகாது, விற்பனை ஆகாது. அப்போ காவல்துறை தெரிந்து தான் நடக்குது, காவல்துறை கட்டுப்படுத்தலை. இது வந்து இந்த போதை பழக்கம் என்பது பறவைகள் பண்ணதுக்கு பின்னாடி அவன் வடமாநில இளைஞனா அல்லது சொந்த குடும்பத்துக்காரனா, அப்பா அம்மாவா, எதுவுமே பார்க்கறது இல்லை. அப்படிதான் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் சொந்த பாட்டியை கொல்றத, அடிக்கிறத செய்தியா வருது பார்க்குறோம். அப்பா அம்மாட்ட மோசமா நடந்துக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். இது வந்து நம்ம நிறைய பார்க்குற செய்திகள். ஆனா இந்த விவகாரத்துல நம்ம அதை அப்படி பார்க்க முடியல. ஏன்னா பொதுவெளியில ரீல்ஸ் போட்டு இப்படியான ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தை இப்போ கூட பண்ணல. அவங்க தொடர்ச்சியா அது பொதுவெளியில இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆமா, அது எப்படியா இருந்தாலும் ஒரு பொதுமக்களுடைய பார்வைக்கு இருந்திருக்கும், போலீஸோட பாதுகாப்பு பார்வைக்கு போயிருக்கும். எந்த நடவடிக்கையும் அவங்க மேல இல்ல இல்லை. அப்ப அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல. குறிப்பா இதை வந்து தமிழ் தேசிய அரசியலோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க. இங்க இருக்கக்கூடிய வட இந்தியர்களுக்கு எதிரான பரப்பப்பட்ட பிரச்சாரங்கள் தான் இது மாதிரியான அவங்க மேல வந்து வன்முறையை வந்து பரப்புறதுக்கான ஒரு அடிப்படையா இருக்கு. போதைங்கிறது ஒண்ணு இருந்தாலும் அது அவங்க மேல பிரயோகிக்கப்பட்டதுக்கான காரணம் இந்த தமிழ் தேசிய அரசியல் இல்லைங்க. அப்படின்றாங்க. தமிழ் தேசியம் என்ற பெயரில் ம். வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசக்கூடியதை நாங்கள் இன்னைக்கு ஏற்றுக்கொண்டதில்லை. மே 14 இயக்கம் அதை ஏற்றுக்கொண்டதில்லை. வடமாநில தொழிலாளர்களை தொழிலாளர்களாக பார்க்க வேண்டும். தேர்தல் சம்பந்தமான அரசியல் உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நம்ம வந்து அதை எப்படி கையாளணுங்கிறதுக்கான வழிமுறை ஒன்று தேவைங்கிறதுல எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்குது. ஆனால் தொழிலாளர்கள் தொழிலாளர்களாக தான் பார்க்கணும். அவர்கள் ஏழைகள் இங்கே வேலை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவர்களை இழிவுபடுத்துவது, கொச்சைப்படுத்துவது எங்களுக்கு எந்த உடன்பாடுமே கிடையாது. எந்த உடன்பாடுமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட சம்பவம் வந்து அதனால தான் வந்தது அப்படின்னு வந்து சொல்றதுக்கு வந்து போதுமான ஆதாரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா போதையில் இருக்கக்கூடியதில் இப்போ நீங்கள் வட மாநிலத்துக்கு எதிரான உணர்வு நிலை அதுக்கான பரப்பப்படுவதில் நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு காரணமா இருக்காதுன்றீங்களா? ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லைங்க, போதையில் வந்து வடக்கன்ஸ், வடக்கர்கள் அது அப்படின்னு ஒரு 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 பிம்பம் கட்டமைக்கப்படுது. இல்ல வடக்கன்ஸ் சொல்லி இவங்க பண்றதுல தொழிலாளர்கள் எதிராக பண்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எங்க மே 14 இயக்கத்தில் உடன்பாடு இல்ல. இது மாதிரியான சம்பவங்களுக்கு அது ஒரு ஆதாரமா இருக்கா? இந்த அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வடமாநில தொழிலாளர் உரிமை சம்பந்தமா நடக்கிற போராட்டங்களை பார்க்குறோம். இங்கே வடமாநில தொழிலாளர் போராட்டங்கள் நடக்குது. சரியாக சம்பளம் கொடுக்கல, ஓய்வு கொடுக்கல, அவங்களுக்கான பணி பாதுகாப்பு இல்லைங்க நடக்கிற போராட்டங்களுக்கு ஆதரவு தெரியும். தொழிலாளர் உரிமைக்கு நாங்கள் நிற்கிறோம். இந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு மேலே எனக்கு விசாரணைக்கான தகவல் எனக்கு தெரியல. நீங்கள் இது வடநாட்டை சேர்ந்தவன் என்கின்ற காரணத்தினால அது அந்த மாதிரி தாக்குதல் நடந்ததா, கொலைவெறி தாக்குதல் அதனால தான் நடந்ததா, அல்லது போதையினால் இது வந்து யாராவது ஒரு பையன்கிட்ட பண்ணின ஒரு சம்பவமாக நடந்ததாங்கிறது விசாரணை அடிப்படையில் தான் தெரியும். ஆனால் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி என்பதற்காகலாம் தாக்குதலோ உரிமையை மறுப்பதோ அவனுக்கான அடிப்படை பாதுகாப்பு இல்லாத நிலை என்பதை ஒரு காலத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பொதுவாக பார்த்தா நம்ம அப்படி தானே தெரியுது. இப்போ தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தராக இருக்கார். அவர் தப்பிக்க கூட முயற்சி பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கார். அப்படிங்கும் போது அவரை அழைச்சிட்டு போய் ஒரு தனியான ஒரு இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. அவர் வந்து எந்த இடத்துலையும் ரியாக்ட் பண்ணல, தப்பிச்சு ஓடணும்னு முயற்சி பண்ணல. அப்படிங்கும்போது அந்த காரணம் இருக்கலாம் அப்படின்ற பொது வெளியில பேசப்படுது. 17 வயசு பசங்களுக்கு இந்த அரசியலுக்குள்ள வந்து இதை செய்யறாங்களான்னு தெரியல. இல்ல அரசியலாக நான் அதை பார்க்கல, மேலோட்டமான ஒரு புரிதலா அவங்க மனசுல இல்ல இழிவுபடுத்தும் பொழுது ஒருத்தருக்கு தோணுது இல்ல. இப்ப திருநங்கைகள்ட்ட தவறா நடந்துக்கிறதுங்கிறது சமூகத்துக்குள்ள அவங்க மேல் வைக்கப்படுகின்ற ஒரு அவதூறுகள் அல்லது அவங்க இழிவுபடுத்துவதனுடைய வெளிப்பாடாக வருவது போல நீங்க வடமாநில தொழிலாளர்கள் நீங்க இழிவுபடுத்த வடமாநில தொழிலாளர்களை ரொம்ப தாழ்வாக பார்ப்பதும் அதை நீங்க என்ன வேணா கையாளலாம், யாரும் கேட்க மாட்டாங்கிற இடத்துக்கு உருவாகும். அது ஒரு காலத்துல நம்ம அனுமதிக்க கூடாது. அதுல வந்து எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அது வந்து நீங்க வடமாநிலத்து தொழிலாளர்கள் இங்கே பெரிய உரிமை பிரச்சனை வருதுன்னு பேசுறாங்க. அப்படி பேசக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகளை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் என்ன கேட்கிறோம், வடமாநிலத்தில் வரக்கூடிய முதலீடுகளுக்கு என்ன செய்ய போறீங்க? வடமாநிலத்துக்கு வரக்கூடிய முதலாளிகளுக்கு எதிர்த்து என்ன செய்யறீங்க? முதலாளி முதலீடு வர்றதுனால தான் தொழிலாளி வர்றான். அப்போ முதலீடுக்கு என்ன பதில் பேச போறீங்க? முதலாளிகளுக்கு என்ன பதில் பேச போறீங்க? அவன் இங்கே வீடு வாங்குறான், நிலம் வாங்குறான், இங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வாங்கி அவன் வச்சிருக்கிறான். அதனால பாதிப்பு இல்லையா? அது குறித்து யாருமே பேசுறது இல்லை. இப்போ வட மாநிலத்திலேருந்து இங்கே வரலாம், ஆனால் தொழிலாளர்கள் வரலாம், முதலாளிகள் வரக்கூடாது, அப்படி இருக்கா?
இல்ல இப்போ உலகமயமாக்கலுக்கு பிறகு எல்லாருக்கும் எல்லாம் எங்க வேணாலும் போலான்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தொடர்ந்து முதலாளிகளுக்கு எதிராக ரெண்டு பேசுறீங்க. விஷயத்தையும் வேற மாதிரி பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியினர் மாதிரியான சில பேர் வந்து தொழிலாளர்களுக்கு எதிராகவும் பேசுறாங்க. இப்போ இது வந்து தமிழக அரசியல்ல ஒரு குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்தாதா? புலம்பெயர் தொழிலாளர்களா இருக்கட்டும், முதலாளிகளா கூட இருக்கட்டும். அப்போ இதை எப்படி கேட்டகரைஸ் பண்றது இது அப்படின்னு எப்படி ஒரு சிக்கல் இருக்குல்ல? பார்க்கணும்னா என்ன சொல்றேன்னா, தொழிலாளியா வர்றவனுக்கு வாழ்வாதாரத்துக்காக வருகின்றான். ஒட்டுமொத்த குடும்பத்தோட வந்து அவனும் தனக்கு செல்வம் சேர்த்து கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை, இங்கே சொத்து சேர்க்கக்கூடிய இடத்துல இல்லை. குறைந்தபட்சம் அந்த தொழிலாளியை நம்ம பெட்டி கடையில் பொருள் வாங்குறத நீங்கள் பார்க்க முடியும். நம்மளோட துணி கடையில், நம்ம மளிகை கடையில், நம்ம ஹோட்டலில் புழங்குறத பார்க்க முடியும். அவன் சம்பாதிக்கக்கூடிய பணத்தினுடைய ஒரு விகிதத்தை எங்கே செலவு பண்ணுறான்? இதே சமூகத்தில் செலவு பண்ணுறான். அவனோட உழைப்பை வந்து யாருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது? இந்த மண்ணினுடைய வளர்ச்சி நிறுவன கட்டமைப்புகளுக்காக பயன்படுது. இங்கே சாலை போடுறான், பாலம் கட்டுறதுக்கு வேலை பார்க்குறான், மெட்ரோக்கு வேலை பார்க்குறான், பெரிய நிறுவனங்கள் வேலை பார்க்குறான், ஒரு வணிக கடைகள் இயங்குவதற்கான வேலைக்கு பார்க்குறான். அப்போ அவங்களுடைய உழைப்புகள் எல்லாமே இந்த சமூகத்துடைய பொருளாதார வளர்ச்சியில் ஏதோ ஒரு இடத்துல இந்த உழைப்பு வந்து பொருளாதார வளர்ச்சியாக மாற்றப்படுகிறது. சரிங்களா? அவர் உழைத்து ஈட்டக்கூடிய பொருளில் ஒரு விகிதத்தை அவர் இங்கே வந்து பயன்படுத்துகிறாரு, இங்கே செலவு செய்கிறாரு. அவருடைய சம்பாதிக்கிற ஒரு பணத்தை இங்கே மறுபடியும் இங்கே தான் செலவு செய்து இந்த பொருளாதாரத்தோடு தான் அது வந்து நகருது. இப்போ முதலாளிகளாக வரக்கூடியவர்கள் அவர்கள் இங்கே வந்து ஒரு தொழில் ஆதிக்கத்தை செய்கிறாங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக ரியல் எஸ்டேட்டு ஸ்பேஸ்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா அதில் கூடிய பட்டியோ, பெயிண்ட்டோ, எலக்ட்ரிக்கல் ஐட்டமோ, ஃபால் சீலிங் ஐட்டமோ, அல்லது ஃபர்னிச்சர் ஐட்டமோ, வுட்டன் ஐட்டமோ, வினீர்ஸோ, இப்படின்னு கேபிள் ஐட்டமோ, நீங்கள் கிளாஸோ, லேச்சஸோ, நீங்கள் இதில் என்ன பட்டியலும் எடுத்துக்கோங்க, செங்கலை தவிர மணலை தவிர அனைத்துமே மார்வாடிகளினுடைய மொத்த ஆதிக்கத்தின் கீழ் தான் இது இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேணான்னு சொல்லலை, அவர்களை தவிர யாரும் பிஸ்னஸ் பண்ண முடியாத நிலையை உருவாக்குறாங்க. இதை நிறுவனங்களாக நடத்திய அனுபவத்தில் நான் அதை பேசுகிறேன். நிறுவனங்களாக நான் இருந்து பார்த்ததில் நான் வந்து பேசியிருக்கேன். ஒன்று ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸில் அவங்கள தாண்டி வேறு யாரும் இயங்கவே முடியாது. ஒன்றில் ஒரு 2 வீலர் பைக்கில் வந்து உங்களுக்கு பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டியூபு டயரும் வாங்க போனீங்கன்னா அது யாரோட கடையாக இருக்குன்னு பாருங்கள். தமிழரோட கடை அங்கே கிடையாது. அது என்ன ஆகுதுன்னா, அவங்கள தாண்டி வேறு யாரும் பொருள் இங்கே விற்க முடியாது. அவரோட விலை குறைப்பு தாண்டி நீங்கள் வந்து மற்றவங்களால விற்க முடியாது. ரிச்சி ஸ்ட்ரீட் போய்க்கோங்க, கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்கள தாண்டி யாரும் பண்ண முடியாது. என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு கார்ட்டல் இருக்குது, ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது. அந்த ஒருங்கிணைப்புக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றாங்க. அது ஒரு ஆதிக்க அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. நீங்க வந்து மார்வாடிகள் சொல்றீங்க, நீங்க தவிர பஞ்சாபிஸ் வர்றாங்க, இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஆந்திராலேருந்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, கேரளாலேருந்து வர பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பெங்கால்லேருந்து வந்து பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கார்ட்டல் அமைச்சிட்டுலாம் பண்ணுறது இல்லை. திஸ் கார்ட்டல், திஸ் மாஃபியா. இந்த மாஃபியாவை தாண்டிலாம் நீங்கள் வேலை இதே மாதிரி தமிழர்கள் வெளிமாநிலங்களில் போய் தொழில் இப்படி பண்ண முடியாது. இந்தியாவில் வேறு எந்த சமூகமும் இப்படி போய் வெளியே போய் கார்ட்டல் அமைச்சுலாம் வேலை செய்கிறது இல்லை, செய்யவும் முடியாது. அவங்க கட்டமைப்பு அப்படி இருக்கு, நம்ம அப்படி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, கட்டமைப்புனா எல்லாருனாலும் கட்டமைப்பு உருவாக்கிட முடியும். கட்டமைப்பு முடியாதுங்கிற விஷயம்லாம் இல்லை. அரசு ஆதரவு நிலை அவங்களுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்து பேசணும், நிறைய பேசிட்டே போகலாம். ஏன்னா பிஸ்னஸ்குள்ள என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து பார்க்குறோம். நீங்கள் ஒரு தமிழ் வணிகர் வந்து இங்கே தமிழ்நாடு அளவில் பெரிய பிராண்டை உருவாக்கிட்டாருன்னா தமிழ்நாடு கடந்தெல்லாம் அவரால் போகிறதுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது. தமிழ்நாடு கடந்த பொருளை எப்படி கொண்டு போயிட முடியும்? நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து சிவகாசி பட்டாசு பிஸ்னஸ் இருக்குது, இங்கே இந்தியாவுக்குள்ளார பட்டாசு பயன்படுத்த முடியாதுன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 4500 5000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் முடங்குது. இப்படி நீங்கள் ஆனால் ஏற்றுமதி பண்ண முடியும். ஏற்றுமதிக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது, மிகப்பெரிய மார்க்கெட் வந்து பட்டாசு உற்பத்தியில் இருக்குது. நீங்கள் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் பட்டாசு உற்பத்தி இருக்குது, குறிப்பாக சிவகாசி பட்டாசு உற்பத்தி இருக்குது. இந்த பட்டாசுங்கிறது இது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம், வெடிபொருளை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான கப்பல் வந்து துறைமுகத்தில் நிற்க முடியாது, துறைமுகத்தில் தள்ளி தான் நிற்க முடியும். அதற்கான அனுமதி அந்த கப்பலுக்கு இருக்கணும். அந்த அனுமதி கொண்ட கப்பல் நிற்கக்கூடிய ஒரே போர்ட் துறைமுகம் எது? மும்பை. இப்போ சிவகாசியில் உற்பத்தி பண்ணக்கூடிய பட்டாசை நீங்கள் 3-4 மாநிலம் கடந்து நீங்கள் மும்பைக்கு கொண்டு போய் ஏற்றுமதி செய்யணும். ஆனால் சிவகாசியிலேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகத்துக்கு அனுமதி இருக்காது. இப்போ சிவகாசியிலேருந்து தூத்துக்குடி எவ்வளோ தூரம்? 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இல்லையா? அங்கே அவங்க ஏற்றுமதி பண்ண முடிஞ்சுது அப்படின்னா இன்னொரு 4000-5000 கோடி ரூபாய் அந்த நகரம் வந்து உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கும், இந்தியாவுக்கும் கொடுக்கும். அது அனுமதிகள் கிடையாது. இது மாதிரி பட்டியல் போட்டோம்னா ஏகப்பட்ட பட்டியலை வந்து என்னால் அரசியல் ரீதியா இந்த ஆதிக்க அரசியல் வேற, தொழிலாளர்களுடைய வடக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த வடக்கு வேற, இந்த வடக்கு வேற. தொழிலாளி அப்படி இல்லை, வர்றான் இங்கே வேலை செய்ய, அவனுக்கான வாக்குரிமை சம்பந்தமா வரும் பொழுது நாங்கள் மாறுபடுறோம். ஏன்னா அரசியல் அதிகாரம் என்பது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இங்கே எந்த அதிகாரமும் கிடையாது.
இருக்கிற மாவட்ட அதிகார அளவுக்கு தான் மாநில அதிகாரம் நிலைமையே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ இதெல்லாம் தானே ஒரு குளறுபடியாக இருக்குது. இப்போ முதலாளிகள் வரக்கூடாது, தொழிலாளர்கள் வரலாம் வாழ்வாதாரத்துக்காக. ஆனால் அவங்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுக்கக்கூடாது. இப்போ இது மாதிரி ஒரு ரொம்ப குழப்பமான ஒரு வாக்குரிமை சூழல்ல கொடுக்கக்கூடாது இல்ல, அவங்க ஊர்ல அவங்க அரசியல முடிவு செய்யக்கூடிய வாக்குறுதி அவங்களுக்கு இருக்கட்டும், அதுல நம்மளுக்கு தவறு ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியல் உரிமைகளை முடிவு செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அதற்கான அதிகாரம் இருக்கிறது, அவருக்கான உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஏன்னா நம்மளுக்கு வந்துங்க இப்போ இங்கிலாந்துல வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒரு இந்தியராக கூட பிரதமராக ஆக முடியுதுன்னா, அதில் கர்நாடகா கனடாவில் அப்படி ஆக முடியுது, பிற நாடுகள் ஆக முடியுதுன்னா, அங்கே வந்து அரசியல் சாசனம் தான் ஆட்சி செய்யுது, தனிநபர் அல்ல. நீங்கள் எல்லாரும் இவன் ஆட்சி செய்யலாம், அவன் ஆட்சி செய்யலாம், தமிழ் ஆட்சி செய்யலாம், இவன் தெலுங்கு ஆட்சி செய்யலாமா அப்படின்லாம் கேட்கறதெல்லாம் கதை கிடையாது. எது ஆட்சி செய்யுது? சட்டம் தான் ஆட்சி செய்யுது, அரசியல் சாசனம் ஆட்சி செய்கிறது. அந்த அரசியல் சாசனம் அந்த மக்களினுடைய பண்பாடு பொருளாதார உரிமைகளை பாதுகாக்குது, அவனோட மொழியை பாதுகாக்குது, சரிங்களா, அவனுடைய கல்வி திட்டத்தை பாதுகாக்குது. அதனால அந்த அரசியல் சாசனத்தை மீறி நீங்க இங்கிலாந்துக்கு யார் பிரதமராக பண்ணலாம் மாத்திர முடியாது, சரிங்களா. ஆனா தமிழ்நாட்டுக்கு அப்படிப்பட்ட இறையாண்மை இருக்கானா? தமிழ்நாட்டுக்கு அப்படி இறையாண்மை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அப்படி இறையாண்மை நீ கொண்டு வர முடியாது. அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன, தமிழ்நாட்டுக்கு அரசியல் சாசனம் கிடையாது. இந்திய அரசுக்கு இந்திய அரசியல் சாசனம் தான் நம்ம இருக்கிறோம். அதுக்குள்ள குறிப்பிட்ட வீதத்துக்கு மட்டும்தான் நீங்க சட்டத்தை இயற்ற முடியும். மற்றதெல்லாம் தீர்மானம் தான் போட முடியும். தீர்மானம் நீங்க நீட்டு தேர்வு வேணான்னு சொல்றதுக்கு கதறி கிடக்கும். நம்ம அந்த அதிகாரம் கூட இடத்துல நான் வேறு மாநிலத்தில் தமிழ்நாடு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் இங்கே அதிகாரத்தில் வரும் பொழுது எனக்கு குறைந்தபட்ச இறையாண்மையும் நான் இழக்கிற நிலைமை வந்து நிற்கும். அப்போ நான் என்ன சொல்லணும்னா, நீ யார் வேணா இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகலாம்னா என் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்குவதற்கும் முழுமையான இறையாண்மை உறுதி செஞ்சுட்டு சொல்லுங்க. ஏன்னா அரசியல் சாசனம் தாங்க ஜனநாயகத்தில் ஆளுகிறதே ஒழிய தனிநபர் அல்ல. அரசியல் சாசனம் இல்லாத, அந்த இறையாண்மை இல்லாத ஒரு நிலப்பரப்பு, ஒரு மக்களுக்கு, ஒரு சமுதாயத்திற்கு வேற யாரையோ வந்து ஆட்சியாளராக மாத்திர முடியாது. நீங்க சீமான் சொல்லக்கூடிய தமிழர் ஆளுவதா தெலுங்கர் ஆளுவதா என்கிறது நாங்க மாறுபட்டு பேசுறோம். அதுல அவர் சொல்லக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு ஒரு போலியான அரசியலை, தமிழ் தேச விரோத அரசியலை வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. நாங்க பேசுறது அப்படி இல்லை. நீங்க இந்த பண்பாட்டோடு இயங்கியவர்கள், கலந்தவர்கள், மொழியோடு இயந்தவர்கள், இந்த சமூக பொருளாதார வளர்ச்சியோடு சேர்ந்தவங்க. நீங்க ஒன்றும் இல்லைங்க, மார்வாடி இங்க பாக்குறீங்க, வட மாநில தொழிலாளர் பாக்குறீங்க, வட மாநில தொழிலாளர் எல்லா பெட்டி கடையில ஹோட்டல் கடையில பாக்குறீங்க. எந்த மார்வாடியாவது இங்க இருக்க கடைகளில் நீங்க பாக்குறீங்களா? எந்த ஹோட்டல் கடையிலையாவது, எந்த துணி கடையிலையாவது நீங்க போத்தீஸ்லயோ, சென்னை சில்க்ஸ்லயோ, சரவணா ஸ்டோர்ஸ்லயோ பார்த்துருக்கீங்களா? அல்லது இங்க இருக்கக்கூடிய விவேக்ஸ்லயோ அல்லது இங்க வந்து வசந்த் அண்ட் கோலையோ நீங்க அவங்க பொருள் வாங்குறத பார்த்துருக்கீங்க? ஏன் அவங்க எங்க பொருள் வாங்குறாங்க? அது நீங்க தேடி பாருங்க. இங்க ஏன் வாங்குறது இல்லைன்னு பாருங்க. இந்த நீங்க பொதுவான நீங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, பொருளாதார நடவடிக்கை நடக்கிற ஆக்டிவிட்டியில வடமாநில தொழிலாளரை நீங்க எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும், முதலாளிகளை பார்க்க முடியாதுன்றீங்க? இந்த முதலாளிகள் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இல்லை, அதை எப்படி நீங்க ஆதாரப்பூர்வமா நான் சொல்லுங்க? ஆதாரம் நீங்களே போய் பாருங்க. நான் இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களே எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பிசினஸ்ல இருக்கிறவங்க பெரிய பெரிய துணிக்கடை இங்க இருக்குது, அதுல இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க, என்ன சார் நம்மளுக்கு ஏன் இந்த பகுதியில் இப்போ நீங்க ஒன்றும் புரஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வைத்திருக்கக்கூடிய பெரிய கடைகளில் எந்த மாதிரி வந்து வாங்கலாம் பாருங்க. சரி, இப்போ இந்த சம்பவத்துக்கு வரலாம். இந்த சம்பவம் இது மாதிரியான குழப்படியான சூழலா உருவாகுதா, இல்ல போதையினால உருவாகுதா, இல்ல சோசியல் மீடியா இப்ப இருக்கக்கூடிய தாக்கம் எல்லாமே உருவாகுதா? எல்லாமே இணைஞ்சு ஒன்று போதை, அடுத்து காவல்துறையினுடைய செயலற்ற தன்மை. இந்த விஷயங்கள்ல அரசு வந்து இது குறித்து ஒரு கொள்கை ரீதியாக இதை ஆய்வு பண்ணி எடுக்காத முடிவினுடைய பிரச்சனை, இந்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கான அந்த வேலை திட்டத்தினுடைய நீட்சி, அதற்கு பிறகு சமூகத்தில் நீங்க பரப்பப்படுகின்ற விஷ கருத்துக்கள், சக மனிதனுக்கு எதிராக பரப்பப்படுகிறது. நம்ம வந்து மார்வாடிகளே பேசுறோம்னா மார்வாடி நம்ம வேண்டாம் எதிர்க்கிறோம் நீ வெளியே போன்ற அர்த்தத்தில் நம்ம சொல்லலை. நீ மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆதிக்கத்தில் பண்ணாத. நான் நேரடியாக நிறுவனம் நடத்தி அதனால பாதிக்கப்பட்டேன். எனக்கு இது நான் வந்து எங்கேயோ இருந்தெல்லாம் சொல்லலை, என்ன மாதிரி நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்குறோம். சரிங்களா, அவங்க முதல்ல நிராகரித்து ஒதுக்கி தூக்கி வெளியே போகிற வேலையை செய்வாங்க. ஒரு துறையிலிருந்து மொத்தம் அப்புறப்படுத்தப்பட்ட துறைகள் எத்தனை துறைகள் இருக்கு, தமிழர்கள் நிராகரிக்கப்பட்ட அப்புறப்படுத்தப்பட்ட துறைகள் ஏகப்பட்ட துறைகள் பட்டியல் போட்டு காமிக்க முடியும். நீங்க ஈரோடு வந்து மஞ்சள் மார்க்கெட்டுங்க இல்லையா, மஞ்சளுக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய மஞ்சள் உற்பத்தி ஈரோட்டில் நடக்குது, சரியா. நம்ம அந்த பகுதியில் கூடிய ஜாதி சங்கங்கள்லாம் மஞ்சள் பெருமையாக வச்சுட்டு இருக்காங்கல்ல, மஞ்சள் மார்க்கெட்டை யார் கட்டுப்படுத்துறா கேட்டு சொல்லுங்க. தமிழர்கள் கிடையாது. கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய தொழில் நகரம், பொருளாதார நகரம், ஆக்டிவிட்டி நகரம், சரிங்களா. அது நீலமலையில் நீலகிரிஸில் உற்பத்தி ஆகக்கூடிய, உதகையில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த விளைபொருட்கள்ல இருந்து, அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே மையமான நகரம். அது ஒரு மிகப்பெரிய, கேரளாவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை. அது அதனுடைய பொருளாதாரம் வந்து தமிழர் கையில் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இன்னைக்கு அது கிடையாது.
சரி, இப்படியான பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பக்கம் முதலாளிகளோட ஆதிக்கம், இன்னொருபடி தொழிலாளிகளுடைய பிரச்சனைன்னு இருக்கு. அப்போ நம்ம இத எப்படி தீர்வ முன்வைக்க போறோம்ன்றது இருக்குல்ல. பொதுவெளியில நம்ம பேசிட்டே இருக்கிறதுனால வெறுப்பு உணர்வுகள் தானே அதிகமாகுது. இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் இல்லைங்க. அதிகமாகுது. அது வந்து ஸோ இப்ப இதுக்கான தீர்வா முன்வைக்காம நம்ம வந்து என்னன்னா, இதில பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு பொருளாதாரத்தில முன்னுரிமையும், அவர்களுக்கான தொழில் பாதுகாப்பும் இருக்கணும். 1. 2வது வடமாநில தொழிலாளர்கள் இங்க வந்து வேலை செய்யறதில, வடமாநில தொழிலாளர்களுக்கான ஊதியம் என்பது தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் ஊதியமும் சம அளவுல இருக்கும்பொழுது, தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் எடுத்துக்குவாங்க. ஊதியம் கம்மியா இருக்குங்கிறனால தான் இந்த பிரச்சனை வருது. எல்லாருக்கும் ஒரே ஊதியம் தான்ப்பா. ஒரு நாளைக்கான ஊதிய அளவு எந்த இந்த இந்த உடல் உழைப்பு இத செலுத்தக்கூடியவர்களுக்கு இப்படி இந்த உழைப்பு. பார்க்கலாமே. நீங்க வடமாநில முதலாளிகள் வந்து குறைவான விலைக்கு பொருள் இங்க தர்றாங்க. அதே மாரி தொழிலாளிகளும் குறைவான விலைக்கு இங்க எங்க வர்றாங்க. வடமாநில கம்பெனிக்காரன் எங்க நம்மளுக்கு நீங்க குறைவான தானே தர்றான்? சொன்னீங்க. அவங்களோட நான் தரலன்னு பிரைஸ் சொல்லல. காம்படிஷன் பண்ண முடியாது. இல்ல. ரொம்ப குறைவான அது விலைக்கு அது என்ன கிடைக்காது பண்றாங்க? அப்படின்னு சொன்னீங்க. இந்த கேள்விய கேட்டீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதுல காஸ்ட்ல வேற விகிதம். அத எடுத்துட்டு முதல்ல பொருளோட விலைய வந்து 10%, 15% குறைச்சு குடுப்பாங்க. நீங்க கடைய மூடிட்டு போற வரைக்கும் அத பண்றாங்க. இப்ப தமிழர்கள் கிட்டத்தட்ட வெளிய போயிட்டாங்க. இன்னைக்கு எந்த டயர் கடை இருக்கு, எந்த டியூப் கடை இருக்குது, எந்த எலக்ட்ரிக்கல் கடை இருக்குன்னு போய் பாருங்க. நீங்க வந்து 100 ஃபேன் வாங்குனா கூட ஒரே விலை தான். அது 10 கடைய போய் கேட்டு பாருங்க. 10 கடையில அதே விலை தான். மாத்தலாம் மாட்டாங்க. அப்ப தமிழர்களை இந்த தொழில்ல இருந்து, இந்த வணிகத்துல இருந்து அப்புறப்படுத்தியாச்சு. உற்பத்தியில அதுக்கப்புறம் போய்க்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ற ட்ரேட்ல இது நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த மாதிரியான ஒரு பணிகள்ல இருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு வேணும். தமிழ் வணிகர்களுக்கு. அப்ப தமிழ் வணிகர்கள் இது குறித்து முடிவெடுக்கணும். தமிழ் வணிகர்கள் இது குறித்தும் முடிவெடுத்தாலும் இங்க அரசியல் அமைப்புகளோட சேர்ந்து அவங்க வேலை செய்யற தயங்குறாங்க. எல்லாத்தையும் வணிகர்களா பார்க்க முடியாது. தமிழ்நாட்டு வணிகர்களுக்கு முக்கியத்துவம் எடுக்கணும். இப்ப இந்துத்துவ அமைப்பு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணுது. என்ன பிரச்சாரம் பண்ணுதுன்னா, நீ முஸ்லீம் கடைகள்லாம் வாங்காதன்னு சொல்றாங்க. வீடு வீடா ஒவ்வொரு கம்பெனியா போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ்ட்ட வாங்காத, முஸ்லீம் கடையில வாங்க. நீங்க கம்பத்துல வந்து கம்ப நகர், தேனி நகரத்துல வந்து 2 தீபாவளிக்கு முன்னாடியே நான் பேனரே பார்த்தேன் நான். இந்துக்களோடதுக்கு இந்துக்கள் கடையிலே போய் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தமிழர்களுக்கு தமிழ் கடையிலே வாங்குங்க நம்ம சொல்றோம்னா உடனே அது வந்து வெறுப்பு பிரச்சாரமா பார்க்கப்படும். நம்ம என்ன சொல்றோம்னா, ஆதிக்க அரசியலுக்கு இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு எங்களுக்கு ஒரு அதுக்கு பாதுகாப்பு. தீர்வை நோக்கி தான் நம்ம பேசுறோம். இப்ப தீர்வு அப்ப அது பாதுகாப்பு வேணும். தமிழ்நாட்டுல பொருளாதார ரீதியான கட்டமைப்பு பாதுகாப்பு வேணும். தமிழ் வணிகர்களுக்கு நேரடியாக அரசு கூப்பிட்டு பேசணும். அந்த மாதிரியான ஒரு முறை நம்மளுக்கு இருக்கணும். 2வது வடமாநில தொழிலாளர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நிறுவன சைட்டுக்குள்ளார, ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளார எத்தனை விகிதம், குறைந்தபட்சம் 60-70% தமிழ் தொழிலாளர்களுக்கு வேலை வந்து உறுதி செய்யப்படணும். வெளிமாநில தொழிலாளர்கள் நீங்க வைங்க, அவர்களுக்கான சம்பளமும் இங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் ஒரே அளவுக்கு வைங்க. அப்ப நீங்க வந்து நீங்க என்ன பண்றாங்கன்னா, தொழிலாளருக்குள்ள பாகுபாடு பண்ணி ஒரு தொழிலாளர் வஞ்சிக்கிற வேலையை செய்யறாங்க. இப்ப வடமாநிலத்துல வரக்கூடிய ஒரு தொழிலாளி குறைந்த கூலிக்கு ஏன் வேலை செய்யறான்னா, குடும்பத்தோட வர்றதில்ல, வாடகை தர்றதில்ல. ஆனா இங்க இருக்க தொழிலாளி குடும்பத்தை பார்த்துக்கணும், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதுக்கான செலவுகள் இருக்குது, வாடகையோட எவ்வளவு வேலை அதிகமாக இருக்கிறது. கடந்த 25 வருடமா ஒரே அளவு உள்ள வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 600-700 ஸ்கொயர் ஃபீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா வாடகை 10 மடங்கு அதிகமாக இருக்கு. 10-15 மடங்கு அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில இங்க ஒரு தமிழ் தொழிலாளி வேலை செய்ய வேண்டிய, கடுமையாக உழைக்க வேண்டிய இருக்கு. அப்ப அவரை பாதுகாக்க வேண்டியது இருக்குது. இப்ப தமிழ் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கான தொழிலாளர் கொள்கையை கொண்டு வாங்க. இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது எங்களுக்கான ஒரு அடிப்படை பாதுகாப்பு இங்கே தமிழர்களுக்கான அடிப்படை பாதுகாப்பு. வாக்குரிமை என்பதை பொறுத்த வரைக்கும் யார் எந்த மாநிலத்திலிருந்து வர்றீங்களோ அந்த மாநிலத்தில் உங்களுக்கு வாக்குரிமை இருக்க முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள வாக்குரிமை நம்ம அனுமதிக்க முடியாது. அப்படி ஒன்றும் அனுமதிக்க முடியாது. அப்படி நம்ம வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது H1B விசா எல்லாம் போட்டு பல விசாக்கள் எல்லாம் போட்டு வர்றதுக்கு ஒரு காலகட்டத்தை வச்சிருக்கிறான். ஆனால் அவனுக்கு அரசியல் சாசனம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு என்ன அரசியல் சாசனம் இருக்குது? நாங்கள் எதை வச்சு எங்களோட பாதுகாத்துக்கிறது? இந்த கடந்த தேர்தலுக்கு முன்னாடி திமுகவுக்கு ஆதரவா பயங்கரமா நீங்க பேசிட்டு இருந்தீங்க. நான் பேசலைங்க. திமுக வரணும் நான் அப்படிங்கிற அப்படி மாதிரியான பேசவே இல்லை. நாங்க திமுக ஆதரிக்கலங்க, வெளிப்படையா பிரஸ் மீட்ல அறிவிச்சிட்டு தான் நாங்க பிரச்சாரத்துக்கே போனோம். பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து தான் நாங்க பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்க திமுகவும் ஆதரிச்சது இல்லை, அதிமுகவும் ஆதரிச்சது இல்லை. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகள், அவர்கள் நாங்க ஆதரிக்கணும் அவசியம் எங்களுக்கு இல்ல கிடையாது. மறைமுக ஆதரவு தானே. இல்ல, பாஜகவை எதிர்த்தா அடுத்து திமுகவுக்கு தானே அது ஆதரவுன்னு அர்த்தம். நீங்க காங்கிரஸ் எதிர்த்து யாருக்கு ஆதரவு வைப்ப? நாங்க 2014 வரைக்கும் காங்கிரஸ் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப யாருக்கு ஆதரவு? அது யாருக்கான ஆதரவு? பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கடந்த தேர்தலில் நீங்க இல்ல சார், திமுக நான் ஆதரிக்கல. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்னு திமுக அன்னைக்கு முடிவெடுத்துச்சு. 2014 மோடி வந்தார். சரிங்களா? 2014 மோடி வந்த பொழுது, மோடி பிரதம வேட்பாளர் அறிவித்த பொழுது மேற்பார்வை கருப்புடி காட்டிய முதல் அமைப்பு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் கருப்புடி காட்டி இன்றைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட விடலை. இன்றைக்கு திமுக பாஜக எதிர்ப்பு அரசியல், மோடி எதிர்ப்பு அரசியல் கையில் எடுத்தது சொல்லுங்க பாப்போம்.
2019 அரசியலுக்கு பின்னாடி, தேர்தலுக்கு பின்னாடி, 2019 அதுக்கு பின்னாடி. அதுக்கு முன்னாடி எடுக்கல அவங்க. நாங்க அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கோம். அவங்களும் கருப்பு கொடிலாம் காட்டினாங்க, இப்ப காட்டுறது அது இல்ல. எப்ப? இப்ப காட்டுறது இல்ல. அது எப்ப காட்டினாங்க? 2019. சரிங்களா? நாங்க 2014 இருந்து இதை பேசிட்டு இருக்கிறோம். 2014 இருந்து நாங்க இந்துத்துவ எதிர்ப்பு அரசியல் தான் எங்க அரசியல். ஒரு மதவாத அரசியலை நாங்கள் அனுமதிக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளார. அந்த கொள்கை ரீதியான எதிர் அரசியல் தான் நாங்க இல்ல பேசிட்டு இப்ப இது இருக்கோம். எதுக்காக கேக்குறேன்னா, இந்த அடுத்து வர்ற தேர்தல்ல திமுகவை நீங்க நம்புறீங்களா? இப்ப திமுக சட்டம் ஒழுங்கு சரியில்ல, போதைகளை வந்து நீங்க கட்டவிழ்த்து விட்டாங்க, கண்டுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சிகளும் அதை தான் குற்றம் சாட்டுறாங்க. புதுசா வந்திருக்க விஜய் அவர் தான் அதை தான் சொல்றாரு. மக்கள் வந்து அதை எப்படி வந்து புரிஞ்சுக்கிறது? இன்னொரு பக்கம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றாங்க. கண்ணகி நகரை வந்து எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. கார்த்திகா வின் பண்ணதுக்கு பிறகு. ஆனா கண்ணகி நகர்லயே கஞ்சா வந்து பெருக்கெடுத்து தானே இருக்கு. அங்க இயல்பு நிலை வந்து வேறவா இருக்கு. ஆனா இவங்க முன்னிறுத்துற பிம்பம்ன்றது வேற இருக்கு. அப்ப திமுகவை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஆதரிக்கிறீங்க, ஆதரிக்கல. இல்லைங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்க அதிமுக மேல வெறுப்பு, நாங்க நிராகரிக்கிறோம்னு சொல்லி திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு, கடந்த 4 வருடத்துல எந்த விதமான போராட்ட அரசியல்ல பங்கெடுக்காம இருந்ததுனால தான் இத்தனை பிரச்சனை வருது. யார் ஆட்சியில வந்தாலுமே, ஆட்சியில இந்த திட்டங்கள், இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படணுங்கிற போராட்டத்தை எந்த காலகட்டத்திலும் பின்வாங்கக்கூடாது. இதை தான் நாங்க சொல்லிட்டே வரோம். நாங்க வந்து எந்த இடத்துலயும் போராட்ட களத்தை விட்டு வெளியே போகவே இல்லை. நீங்க திமுக இருக்குதோ, அதிமுக இருக்குதோ, உங்கள் கோரிக்கையை நடைமுறைப்படுத்தப்படணும். உங்களுக்கான பாதுகாப்பு இருக்கணும். நீங்க வீதியில இறங்கி போராடிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த போராட்டத்தை கைவிட்டோம் அப்படின்னா, இந்த கட்சியும் வந்துருச்சு இல்ல, நாளைக்கு திமுக வரல, அதிமுக வரல, வேற ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா, அவரே வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போறதுக்கு வந்து எதிர்பார்த்தீங்கன்னா, அவரும் இதே தப்பு செய்வார். அவரும் இதே தவறு தான் செய்வார். அவர் செய்ய கட்சிகளுக்குள்ள வேறுபாடு இல்ல. எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஆமா, நாம ஏன்னா தான் நீங்க வந்து போராடணும்ன்றது தான். என்னன்னா அதிகார வர்க்கம்னு ஒண்ணு இருக்குதுங்க. அவங்க பாலிசி மிஷின் எடுக்கிறாங்கங்க. இப்ப வீடு இடிக்கணுங்கிற பாலிசி யார் எடுக்கிறாங்க? எம்எல்ஏ எடுக்கிறாரா? இல்ல அதிகாரி எடுக்கிறாங்களா? யார் எடுக்கிறாங்க? அதிகாரிகள் எடுக்கிறாங்க. அதிகார வர்க்கம் என்பது எதேச்ச அதிகாரமாக பாசிஸ்டா மாறி இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டினுடைய அதிகார வர்க்கம் அது இந்தியா திமுக அரசு, அதிமுக அரசு, அவங்க பாஜக அதை அரசு, பத்தி கவலைப்படல. காங்கிரஸ் அரசு அதெல்லாம் ஒரு எந்த துறை அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அதிகாரிகள் வந்து மனிதத்தன்மையற்றவர்களா இருக்கிறாங்க. மனிதத்தன்மையற்றவர்களா இருக்கிறாங்க. இத்தனை லட்சம் பேர் வீடை இடிக்கணும் அப்படிங்கிறது வேர்ல்டு பேங்க்ல ஃபண்டை வாங்கி இங்க நான் வந்து இப்போ தூய்மைப்படுத்துறேங்கிறதுக்கு இவ்வளோ வீடு இடிக்கிறதுக்கு ஒரு ஃபண்டு வருது, இடிச்சதை அள்ளி கொண்டு போய் கொட்டுறதுக்கு ஒரு ஃபண்டு வருது, அதை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு வருதுங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ரிவர் ரெஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்களே, அடையாறு ஆத்தங்கரையை கிளியர் பண்ணுறதுக்கு, கூவாத்தை கிளியர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்களே, அது தனியார் அமைப்பு. அந்த தனியார் அமைப்புக்கு யார் தலைவர், யார் பொறுப்பாளர்? சீஃப் செக்ரட்டரிஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பொறுப்பாளர். அந்த நிறுவனத்தை எந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த உறுப்பினர் கேள்வி கேட்க முடியாது. இப்போ இது யார் முடிவெடுக்கிறா? இப்போ நீங்கள் வந்து நாங்கள் அனகாபுத்தூர் வீடு இடிப்புக்கு சண்டை போட்டோமா இல்லையா? அதிமுக அரசு எத்தனை சண்டை போட்டோம்? அனகாபுத்தூர் இடிச்சு அனுப்பின ஆட்களுக்கெல்லாம் எங்கே வாக்குரிமை? அனகாபுத்தூரா வேற எங்கேயாவதா? அவங்களுக்கே தெரியல இப்போ. தெரியாது. அப்போ இது யார் முடிவெடுத்தா? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன். அது எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன். இப்போ நீங்கள் வந்து மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரி, ஜெயலலிதா அம்மையார் காலத்துலேருந்து, அதிமுக அதுக்கப்புறம் எடப்பாடியார் காலத்துலேருந்து, திமுக காலத்துலேருந்து எல்லா காலத்துலையும் ஒருத்தரே உட்காந்துக்கிட்டு தவறாக ஒப்பந்தங்களை போட்டுட்டு போகிறாங்கல்ல. இது ஒரு அமைச்சருக்கு புரியுமா? அது அமைச்சர் இப்போ வர்றாரு, 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறாரு, அப்புறம் போயிடுறாரு. ஆனால் 35 வருஷம் 30 வருஷமா இருந்து குப்பை கொட்டுறது யாரு? அதிகாரிகள் தான் பண்றாங்க. அப்ப இந்த வடமாநில தொழிலாளர்கள் இஷ்யூ அப்படின்னு வரும்போது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சூலூர்ல ஒரு கல்லூரியில இளைஞர்களுக்கு அந்த மாணவர்களுக்கும் விடுதலை இருக்க மாணவர்களுக்கும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் நடந்த பிரச்சனையில வடமாநில தொழிலாளர்கள் தன் சார்ந்த ஆட்களை கூட்டு வந்து பிரச்சனை பண்ணாருன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ வடமாநில தொழிலாளரை இங்க இருக்க இளைஞர்கள் தாக்குறாங்க. இப்போ அது இந்த கான்ஃப்ளிக்ட் ரொம்ப வந்து பெருசாயிட்டு இருக்கு. பொதுமைப்படுத்தி நம்ம பண்ணிட முடியாதுங்க. ஒரு விஷயம் பார்க்கலாங்க. வடமாநில தொழிலாளர்னு எடுத்துட்டீங்கன்னா பீகார்காரர் இருக்கிறாரு, ஒரிசாக்காரர் இருக்கிறாரு, மேற்கு வங்கம் இருக்கிறாரு, உத்தரப்பிரதேசம், இவங்கெல்லாம் ஒன்னா ஒரே ஆளாலாம் மாற மாட்டாங்க. ஒரிசா இளைஞரையே வந்து வட மாநிலத்தவரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அது அப்புறம் தனியா பார்த்துக்குவோம். ஏதோ ஒன்று சரிங்களா, நம்மளுக்கு வடக்கில் இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன். அது வந்து விஜயவாடாலேருந்து வந்தாலும் வடக்குலேருந்து வந்தவங்க தான் நம்மளுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் இந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளரும் ஒன்றாலாம் ஒரே வர்க்கமாலாம் தொழிலாளி வர்க்கமாலாம் எழுந்து நிற்கிறது இல்லை. இப்போ தமிழ்நாட்டு ஆட்களே மற்ற ஊர்களில் போய் வேலை பார்த்தா எல்லாரும் ஒரே ஊர்க்காரங்களாக இருந்தால் மட்டும்தான் ஒன்றா நிற்கிறாங்க. அப்புறம் அதில் எல்லாம் ஒன்றா ஜாதியாக இருந்தால் தான் ஒன்றா பேசுறது இருக்குது. நம்ம எல்லா இடத்துல ஒற்றுமையாக இருக்கிறோம். அதே மாதிரி தான் அவங்களும் அப்படிலாம் இருக்கிறது இல்லை. ஆனால் அங்கே சூழல் மோசமாக இருக்குது அப்படின்னா ஒரு எதிர்ப்பு வருகிறது.
அதற்கு பிறகு வந்து என்னன்னா அவர்களில் சில மோசமான நபர்கள் இருக்கிறாங்கன்னா அது ஒரு மோசமான சூழல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கலாமே ஒழிய இது கொள்கை ரீதியாக இப்போ வட மாநிலத்தில் வந்து ஒரு வடகிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர், நாகாலாந்தை சேர்ந்தவரை அடிச்சாங்க கொண்டாங்க இல்லைங்களா? அது என்னன்னு சொல்லி சொன்னாங்க, நீ சீனன்னு சொல்லி அடிச்சு கொண்டாங்க. நம்மளுக்கு அப்படிலாம் நடக்கல. நீ கருப்பா இருக்கிற, நீ சீன மாதிரி இருக்கிற, சப்பமுக்கு வச்சிருக்கிற, நீ காஷ்மீரியா இருக்கிற, நீ முஸ்லீமா இருக்கிறன்னு சொல்லிலாம் இங்கே அப்படிலாம் நடக்கல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குற்றமாக சில விஷயம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் தமிழர்கள் அவ்வளோ தூரம் மோசமானவங்களெல்லாம் போகலை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வந்து தமிழ் மக்கள் அப்படி குற்றம் சொல்லணும். இப்படியான வெறுப்புகளாக ஒரு விஷயம் வருவதை நம்ம நிறுத்தணுங்கிற. ஏன்னா இந்த பையனை அடிச்சதுக்கு வந்து எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க தமிழ்நாட்டில். வட மாநிலத்தில் அப்படி ஏதாவது பண்ணதுக்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்து பேசினாங்களா? நாகாலாந்து பையனை இப்போ 2 நாளுமே அடிச்சு கொண்டாங்களே. அந்த வெறுப்புணர்வு இங்கே காணோம் இல்லை அப்படின்னு. வெறுப்புணர்வோட தமிழர்கள் இல்லை அப்படி நீங்கள் மொத்தமாக தமிழ்நாட்டு மேலே முத்திர குத்துறதை நான் நிராகரிக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குறோம் எத்தனை இடத்துல அவர் வட மாநில தொழிலாளர் அன்பாக நடத்துகிறாங்க, அவங்களுக்கு வந்து கொரோனா காலத்தில் பாதுகாத்துருக்குறாங்க, ஊருக்கு அனுப்பியிருக்கிறாங்க, திரும்பி பரவலாக்கப்படல அந்த வெறுப்புணர்வு. இல்ல பரவலா எங்க இருக்கா? இல்ல இந்த மாதிரி பேசுவது என்பது நம்ம தவிர்க்கப்படணும். நீங்க எல்லாத்தையுமே அதான் சொல்றேன், வட மாநில முதலாளிகளை பத்தி நான் இவ்வளவு நேரம் பேசுனேன். இது சம்பந்தம் இந்த தமிழ் தேசியவாதியா பேசியிருக்காங்களா? நாங்க பேசுற மாதிரி யாராவது பேசியிருக்காங்களா? பேசுனது கிடையாது. இந்த வட மாநில முதலாளிகள் என்னென்னலாம் வேலை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சென்னையோட ரியல் எஸ்டேட்டு என்டையர் பிஸ்னஸ் இருக்குல்ல, யார் கையில் நிற்கிது? எல்லாம் வட மாநில கம்பெனி தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி வட மாநில கம்பெனிகள் உள்ள கிடையாது. ஒரு கம்பெனி 2 கம்பெனி இருந்தது. நான் பேரை இங்கே சொல்ல முடியாதுங்கிறனால நான் பேரை சொல்லலை. வாய்ப்பு இருந்தால் வெங்கல மேலே சொன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த கம்பெனி எந்தெந்த கம்பெனி எப்பெல்லாம் வந்துச்சு, அதுக்கு எப்படிலாம் முதலீடு வந்துச்சு நல்லா பட்டியல் போட்டு சொல்ல முடியும். என்னால் பட்டியல் போட்டனால சொல்ல முடியும். ஏன்னா நான் அந்த துறை சார்ந்து அது துறை இந்த இந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து நான் கன்சல்டன்ஸாக இருந்தவன். உலகமயமாக்களுடைய ஒரு அங்கம் தானே இதெல்லாம். இதை வந்து இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாதுல்ல. இல்லைங்க, உலகமயமாக்கல் நான் உலகமயமாக்கல்ல தமிழ்நாட்டு முதலாளிகள் ஏன் வட மாநிலத்துக்கு போய் வேலை பார்க்க முடியல? இப்போ நான் ஈக்குவலாக நடக்கணும்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற வட மாநிலத்தில் போய் பெரிய பிஸ்னஸ் பண்ணால் வந்து கம்பெனி செய்து சொல்லுங்கள். பேன் இண்டியா கம்பெனி என்னங்க இந்தியா தமிழ்நாட்டிலேருந்து போனது? அது மாதிரி வளர முடியல. அப்படி என்ன கம்பெனி வந்துருக்கு சொல்லுங்கள்? எல்லாம் இந்தியாவில் ஒற்றுமை ஆகா ஓகோன்னு வியாக்கியானம் பேசிட்டு இருக்காங்களே. ஜிஎஸ்டி வந்து எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறோம், நாங்களாம் பாரத் ஏக் பாரத்னெல்லாம் பேசுகிறானே. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா முழுக்க போன முதலாளி யார்? கேரளாவிலேருந்து இந்தியா முழுக்க போன முதலாளி யார்? கர்நாடகாவிலேருந்து போன முதலாளி யார்? அப்படியே பட்டியல் சொல்லுங்கள் பார்ப்போம். மேற்கு வங்க முதலாளிகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சுபாஷ் சந்திர போஸுக்கு பின்னணியில் இருந்தவங்க. அங்கேருந்து வந்த முதலாளிகள் யார்? அதே எப்போ பார்த்தாலும் குஜராத் முதலாளி மட்டுமே எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அவன் மட்டும் எப்படி வளர்றான்? நான் அதானி அம்பானின்ற பேர் எடுத்துகிற அதானி அம்பானி சோயித்ராமு லால்பாய் குரூப்பு பஜாஜ் குரூப்ஸு இவங்கெல்லாம் எப்போ இருந்திருக்கிறாங்க? அதானி அம்பானியை விட்டுருங்க, இந்த லால்பாய் சோயித்ராமு இவங்க குரூப்லாம் பஜாஜ் குரூப்லாம் எப்போ இருந்திருக்கு? பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிறாங்க. அவங்க அப்போ இருந்தே வளர்ந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கும் வரைக்கும் அதான் நடந்திருக்கு. இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மேஜர் ப்ராஜெக்ட்ஸு மார்வாடிகள் தான் கொடுக்கப்படுது. மேஜர் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கப்படுது. ஏன் தமிழ்நாட்டு முதலாளிகளால் பண்ண முடியாது? இங்கே இவ்வளோ இன்ஜினியரிங் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்குது, டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் பண்ணுறதுக்கு தமிழர்களுக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் மட்டும் தான் ஒன்றும் இல்லைங்க, ப்ராடக்ட் டிசைன் இருக்கு இல்லைங்களா? மாநில உரிமை பேசக்கூடிய திமுக இது பேசுதா? நான் சொல்லணும்னா திமுகவோட தொழில் கொள்கை என்னங்க? ஜிடிபி பற்றி பேசுகிறாங்க. தொழில் கொள்கை என்ன? எந்த இண்டஸ்ட்ரீஸை வளர்த்த போகிறீங்க? எந்த இன்னோவேஷன்? ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ இந்த சேர் இருக்குது, இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணது ஒருத்தர் இருக்கலாம், இந்த டிசைன் பண்ணுறதும் ஒருத்தர் இருப்பான் இல்லையா? நீங்கள் வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறீங்க, வாட்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், வாட்ச் டிசைன் பண்ணுறன்னு ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ஒன்று இருக்குதா? இந்த ஃப்ளோரை டிசைன் பண்ணது, இந்த ஃபால் சீலிங் டிசைன் எலிமெண்ட்னு ஒன்று இருக்குதா? இல்லை இன்றைக்கி எல்லாமே டிசைனராக பார்க்குறீங்கல்ல, அந்த டிசைன் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, படிக்கிறதுக்கான படிப்பு வட மாநிலங்களில் தான் இருக்குது. தமிழ்நாடு என்ன டிசைன் இன்ஸ்டியூட் இருக்குது? நான் இவங்களோட கொள்கையை பற்றி பேசணுன்னா 1000 விஷயம். திமுக ஹோலிஸ்டிக்கல் என்ன இருக்குது? நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் வச்சிருக்கிறீங்க, ப்ராடக்ட் டிசைனுக்கான அந்த இன்ஜினியரிங் இன்னோவேஷன்ஸ் நடக்கிறதுக்கு, அது ஏஸ்தட்டிக்கலாக பில்டப் ஆகி வர்றதுக்கான உங்களுக்கு இன்ஜினியரிங் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கான அல்லது கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னோவேட்டிவ் டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கான காலேஜஸ் என்ன வச்சிருக்கிறீங்க? ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் வெள்ளக்காரங்க ஆரம்பித்த காலத்தில் காலேஜுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் காலேஜ் மட்டும் வச்சிருக்கிறீங்க. என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்றாங்க, நான் முதல்ல நீங்க இதெல்லாம் வந்து முன்னிறுத்தி இது மாதிரி திட்டங்கள் மூலமா வந்து தமிழ்நாடு வந்து அதாவது என்னன்னாங்க கல்வியில முன்னேறிடுச்சு. வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்ம வந்து கல்வி கட்டமைப்பு உருவாகிருக்குது. கல்வி கட்டமைப்புக்குள்ள கல்வி பாடத்திட்ட கட்டமைப்புகள் ஒன்று இருக்குது. நீங்க ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ்னு ஏதாவது இருக்கா? நம்மளுக்கு எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மளுக்கு இருக்குது?
பொருளாதாரத்தில் வளரணும்னா பொருளாதார அறிஞர்களை உருவாக்குவதற்கான எத்தனை இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே உருவாக்கியிருக்கிறோம், எத்தனை மேனேஜ்மெண்ட் எக்ஸலன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே உருவாக்கியிருக்கிறோம், எத்தனை இருக்குது, எத்தனை டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ்க்கான இன்ஸ்டிடியூட்ஸ் நமக்கு இதுல create நீங்க பண்ணிருக்க முடியும்? பேசுறதுல சில முரண்பாடுகள் இருக்கு. இப்ப அங்க வட மாநிலத்திலிருந்து இங்க பணியாளர்கள் வர்றதுக்கு காரணம் அங்க படிப்பறிவு இல்லை, இங்க நம்ம வந்து வளர்ந்துட்டோம்னு ஒரு பக்கம் பேசுறீங்க, இன்னொரு பக்கம் இது போதுமான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இது வந்து நான் அடுத்த கட்ட வளர்ச்சி திட்டத்துக்கு எதுவுமே இல்லைங்க, தேங்கி போகும். ம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி எடுத்துட்டீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்க ஆட்டோமொபைல் செக்டார் பெருசு, எல்லா உலகத்தினுடைய சிறந்த கம்பெனிகள்லாம் இங்கே வந்திருக்குது, எல்லா டெக்னாலஜி வெளியிலேருந்து வந்திருக்குது, அதுக்கான காம்பனன்ட் மேக்கிங் இங்கே பண்ணுறீங்க. சரிங்களா? நாளைக்கு இங்கேருந்து வைண்ட் அப் பண்ணி வெளியே போயிட்டான்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ் மூடிடும். நீங்கள் என்ன நாலேஜ் இண்டிஜினியஸாக கொண்டு வந்தீங்க? இப்போ தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நல்ல மோட்டர் பைக் சிஸ்டம்ஸ் டிவிஎஸ் ஒன்று வச்சிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே உருவாக்க முடியாதா நம்மளால்? ஒரு கார் டிசைன்ஸ் நீங்கள் உங்களால் பண்ண முடியாதா? ஆட்டோமொபைல் இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் வருது, ஏன் நம்மளால் பண்ண முடியல? ப்ராடக்ட்ஸ் ஏன் பண்ண முடியல? நல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் கேபிளோ, நல்ல எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸோ, அல்லது எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸோ, அல்லது ஆட்டோமொபைல் ஐட்டம்ஸோ, அல்லது அதர் ஐட்டம்ஸில் ஏன் இன்னோவேஷன்ஸ் நடக்க மாட்டேங்குது? அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன இருக்குது? நீங்கள் இது ஒரு பக்கம் இன்ஜினியரிங் வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் நான் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் கேட்குறேன். நீங்கள் ஹியூமனிட்டிஸ் சைடில் ஃபவுண்டேஷனலாக ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸு எத்தனை இன்ஸ்டியூட்ஸ் இங்கே இருக்குது நம்மளுக்கு? எக்கனாமிக் சம்மந்தம் என்ன இருக்குது, சோஷியல் சயின்ஸ் சம்மந்தம் எத்தனை வச்சிருக்கிறோம், லா சம்மந்தம் எத்தனை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்மளுக்கு வச்சிருக்கிறோம்? அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான எந்த திட்டங்களும் இல்லை, எதுவுமே கிடையாது. இவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர் அவங்கவுங்க பெருசு பெருசாக காலேஜ் கட்டி, சரிங்களா, அந்த காலேஜுக்குள்ளார ஆளை பிடிச்சி போட்டு, மாணவனை பிடிச்சி போட்டு, அவனை படிக்க வச்சு வெளியே அனுப்பி படித்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன குவாலிட்டி இருக்குது இந்த செக்ஷன்ஸில்? ஃபியூச்சரிஸ்டிக்காக எதுவுமே நம்மளுக்கு இல்லை. எம்பிஏ இல்லாமல் நீங்கள் என்டர்பிரினர்ஷிப் என்னங்க வளர்த்துவீங்க? எத்தனை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எம்பிஏல நம்மளுக்கு இருக்குது? இங்கே எம்பிஏ இருக்குல்ல இல்லையா? இந்த எம்பிஏ இருக்குது, எம்பிஏன்னு இருக்குது. நீங்கள் நார்த் இந்தியாவில் உருவாக்குன அந்த பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் உருவாக்குன எம்பிஏ சிஸ்டம்ஸோ அல்லது ஐஏஎம் மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸோ நம்மளால் உருவாக்க முடியாதா? நான் சொல்ல ஐடியில் எடுத்துக்கலாங்க. ஐடியோடைய மாடர்ன் டெக்னாலஜி சம்மந்தமான இன்னோவேஷன் சென்டர், இன்குபேஷன் சென்டர் அப்படி ஏதாவது இங்கே வந்திருக்குதா? ஐஐடி ஒரு இன்குபேஷன் சென்டர் வச்சிருக்கிறாங்க, நம்ம எத்தனை இன்குபேஷன் சென்டர் உருவாக்கணும்? ஏன் பண்ண முடியாது? ஏன் மாநில அரசுல சொல்றேன், மாநில அரசு ஏன் பண்ண முடியாதுன்னு நான் கேட்குறேன். ஆர்கிடெக்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இங்கே நடக்குது. இந்தியாவில் இது பெஸ்ட் ஆர்கிடெக்சரல் காலேஜ் இங்கே வந்திருக்கணும், இந்தியாவில் பெஸ்ட்டான எலக்ட்ரானிக் டிவைஸ் சிஸ்டம் இங்கே வந்திருக்கணும். சரிங்களா? மைக்ரோ சிப் மேனுஃபேக்சருக்கான ரிசர்ச்சுக்கான லேப்ஸ் இங்கே கொண்டு வரலாம். இதெல்லாம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். செய்யலை. நான் சொல்ல பேசிக் டிசைன் இருக்குல்ல, நீங்கள் ஆர்ட் பண்ணுறீங்க, கிராஃப்ட் பண்ணுறீங்க, டிசைன் என்ன இருக்குதுங்க? ப்ராடக்ட் டிசைனு, டெக்ஸ்டைல் டிசைன் எல்லாம் நேஷனல் இன்ஸ்டியூட் இருக்குது, நிஃப்ட் இங்கே வச்சிருக்கிறாங்க, அல்லது ஃபுட்வேர் டிசைன் இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரியான சென்ட்ரல் லெதர் இன்ஸ்டியூட் வச்சிருக்கு. இதுதானே இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் பண்ணலை? இதன் பின்னணியில் இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு அப்படின்றீங்களா? ஏன்னா திமுகவுக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி பற்றியான ஒரு ஒரு பொருளாதாரத்தோடு இணைந்த சமூக, பொருளாதாரத்தோடு இணைந்த கல்வி கட்டமைப்பை பற்றியான யோசிப்பதற்கான சிஸ்டம்ஸ் உருவாக்கல, சிந்தனை இல்லைன்றீங்க. இன்னும் உருவாக்கல. அது இந்தியாவிலும், நான் சொல்றது இந்தியாவில் மற்ற மாநிலத்திலும் நம்ம நல்லா இருக்கிறோம், நாம அதை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கதான் நான் வந்திருக்கிறேன். நான் அடுத்த கட்ட என்னவா இருக்கோ அதான் நான் பார்க்கணும் இருக்கு. நீங்க வெறும் 1 ட்ரில்லியன் எக்கானமி பத்தி பேசியிருக்காங்க, ஜிடிபி மத்தியுமே ஃபிகரா கொடுக்கறது நான் வந்து நிராகரிக்கிறேன். ஜிடிபி ப்ரொடக்ஷன்ஸுக்கு எத்தனையோ காரணங்களை வச்சு நீங்க பண்ணிட்டு போலாங்க. ஜிடிபிங்கிறது எப்படி வந்துச்சுன்னு தெரியாதா? அது எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. அது வந்து சொசைட்டியோட க்ரோத்தையோ, சொசைட்டியோட எக்கனாமிக்கல் ஹெல்த்தை பற்றியோ சொல்கிறக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து அப்படி ஒரு மெஷர்மெண்ட்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஈவனான வளர்ச்சி நிலை வருதுன்னா சமூகத்தில் அனைத்து தரப்பான ஒன்றும் இல்லைங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த ஊழியர்னு எடுத்தால் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 1.5-2 லட்சம் பேர் இருக்கிறாங்க அரசுல ஒப்பந்த ஊழியர் இருக்கிறாங்க. இந்த 2 லட்சம் பேரை நீங்கள் ரெகுலரைஸ் தூய்மை பணியாளர் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆமாம், இவங்களை ரெகுலரைஸ் பண்ணாமல் நீங்கள் மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்களை அல்லது குடும்பத்து மக்களை எப்படி வளப்படுத்துவீங்க? 2 லட்சம் குடும்பங்க. இவங்க ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இவங்க எல்லாம் யாரு? டிப்ளமா படிச்சவங்களா இருப்பாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றீங்க, அடிப்படையில நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது. ஆனா இது எல்லாத்தையும் சிறந்து விளங்குற மாதிரி ஒரு விளம்பரப்படுத்தப்படுற இந்த அரசோட செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? இதைதான் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுற கட்சிகளுக்கு வந்து அவங்களோட யோகியதை என்ன மற்ற மாநிலத்துல? அதுதானே பிரச்சனையே. அவங்க எல்லாம் ஒழுங்கா இருந்தாங்கன்னா, ஒன்று தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சின்னு ஒன்று தூங்கிருச்சுங்க. அவர் வந்து 4 வருஷமா படுத்துங்கிட்டார். எந்த மக்கள் இப்போ மாஞ்சோலை பிரச்சனை தீர்க்க முடியும். இப்போ திமுக அரசு செய்யலை. நாங்கள் என்ன சொல்கிறோம், மாஞ்சோலை ஒரு தனியார் கம்பெனி, அவன் 15,000 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறான்.
அவங்கிட்ட ஒரு ஒரு 50-100 கோடி ரூபா வாங்கி அந்த மக்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் பண்ணிதற்கு திமுக அரசுக்கு வக்கில்ல. இத்தனை 3-4 தலைமுறை அந்த மக்கள் அங்கே உழைச்சிருக்கிறான். அவன்கிட்ட வந்து மண்டையில் தட்டி அவனுக்கு எல்லாரும் காசை கூடுறான்னா 2 லட்ச ரூபா கொடுத்து அனுப்பிட்டுருக்காங்க. 4 தலைமுறை வேலை பார்த்தவனுக்கு நஷ்டம். இது திமுக அரசுக்கு வெக்கக்கேடு. இது என்ன தொழில் அமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாரு? இவங்க என்ன கதை பேசிட்டு இருக்கிறாங்க? ஏன் நீங்கள் வந்து ஒரு 2000 குடும்பத்துக்கு அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன்ட்ட பிரிட்டானியா கம்பெனிக்காரன் பிஸ்கட் கம்பெனிக்காரன்ட்ட வாங்கி இந்த பேர்லாம் சொல்ல முடியுமான்னு தெரியல. நான் சொல்லிடுறேன், அந்த கம்பெனிக்காரன்ட்ட காசு வாங்கி அவன் 15,000 கோடி டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஆயிரம் கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க? அவன் ப்ராடக்ட் இல்லாத மளிகை கடை கிடையாது. அவன்கிட்ட நீங்கள் வாங்கி ஒரு 100 கோடி ரூபா 50 கோடி ரூபா வாங்கி அந்த மக்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கல. என்னங்க என்ன குறைஞ்சிருன்னு கேட்குறேன் இந்த இந்த திமுக கட்சிக்கு. ஏன் பண்ணலை? இவங்க அப்பா காலத்தில் அடிச்சு கொண்டாங்க, இவங்க பண்ணலை. இப்போ பீகார் தேர்தல் போது தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்கள வந்து தாக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் கட்டமைக்கப்பட்டுச்சு. அது உண்மை இல்லை அப்படின்னு நிறைய விவாதங்கள் வந்துச்சு. அங்கே நிரூபிச்சாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இப்படியான சம்பவங்கள் இருக்குல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அரசியல் ரீதியாக அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? அந்த மக்கள் பாதுகாப்பாக உணர்வாங்களா? நாளைக்கு நம்ம தமிழக மக்களே வந்து ரயில் பொது போக்குவரத்தில் வந்து நிம்மதியாக போக முடியுமா? இந்த சட்டம் ஒழுங்க அரசு கையாள தவறிடுச்சா? இந்த விவகாரத்தில் தமிழக அரசோடைய ரோல் என்னவா இருக்கு? இப்போ நீங்கள் அப்படிலாம் கேட்டீங்கன்னா ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னு கேட்கணும். ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் யார்? நாங்கள் நோட்டீஸ் எடுத்து ட்ரெயினில் நோட்டீஸ் கொடுத்தோம்னா வந்து ஆர்பிஎஃப் பிடிக்குது, வழக்கு போடுது. அங்கே போஸ்ட் ஓட்டினா வழக்கு போடுது, நோட்டீஸ் ஸ்டிக்கர் ஓட்டினா வழக்கு போடுது. கத்தியை வச்சுன்னு உள்ளே போயிட்டுருக்கேன். ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தானே, அது ஒன்றிய அரசோட தானே. என்ன பண்ணுறாங்க? அங்கே தான் முதல் கேள்வி போங்க. அப்படின்னா இது ஒரு ஐசோலேட்டடான கிரைம் இன்சிடென்ட்டுங்க. ஒரு வெறுப்பு அரசியலாக தமிழ்நாட்டிலலாம் அப்படிலாம் ஆரம்பித்து பொதுமைப்படுத்தலாம் பேசுகிறதுல நான் ஏற்றுக்கவே முடியாது. அப்படிலாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து யாரையும் வெறுக்கக்கூடிய மக்கள்லாம் இல்லை. அப்படி நடந்தால் ஏகப்பட்ட நடந்திருக்கும். அந்த சம்பவத்தில் மத்திய போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்குறீங்க. அவங்க இன்ஸ்டாகிராமில் தொடர்ச்சியாக அதை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒருத்தரை போய் டீஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுது? தமிழ்நாடு காவல், அதுதான் தமிழ்நாடு காவல்துறையை பற்றி சொல்லிட்டேனே முன்னாடியே. தமிழ்நாடு காவல்துறை வந்து கஞ்சா புழக்கத்தை நிறுத்த முடியாதுன்னு கிடையாது. அவங்க தமிழ்நாடு காவல்துறை தெரியும். அரசுலேருந்து காவல்துறை மட்டும் தனியாக பிரித்து சொல்கிறீங்க. தமிழக அரசுன்னு ஏன் குற்றம் சாட்ட மாட்டீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லைங்க, அதுதானே சொன்னேன். இது யார் கட்டுப்படுத்துக்க? திமுக அரசு கட்டுப்படுத்தணும் தானே பேசினேன். அதில் எனக்கு ஒன்றும் இவங்களை காப்பாற்றணும் அவங்களை காப்பாற்ற என்ன தேவை இருக்குது? அப்படிலாம் கிடையாது. திமுக அரசு காவல்துறையை கட்டுப்படுத்தல. காவல்துறையினுடைய மனித உரிமை மீறல் மீது நடவடிக்கை எடுக்கலை. அதை எடுத்திருந்தா காவல்துறை கட்டுப்பட்டுருக்கணும். காவல்துறை வந்து பிஜேபிக்கு சார்பாக, இந்த சமூக விரோதிகளுக்கு சார்பாக பல இடங்களில் வேலை செய்யுது. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுங்க. நகை அறுத்து கோறது நடக்குதா? அந்த ஆளெல்லாம் கைது பண்ணுறாங்க. செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவனெல்லாம் கைது பண்ணுறாங்க. அவன் கொண்டு போய் எங்கேயோ விற்றுருப்பான்ல, அந்த முதலாளி என்னைக்கா கைது பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு 100 செயின் அறுப்பு நடக்குது. ஒரு செயின் 5 பவுன்னா 500 பவுன். சரிங்களா? ஒரு முதலாளிக்கு எப்படி தெரியும் அது வந்து செயின் அறுத்துறதை பார்த்தா தெரியாதா? ஆளை பார்த்தா தெரியாதா? அவனுக்கு ஒரே கஸ்டமர் தானே இருப்பான் வந்து விற்கிறதுக்கு. நான் போலீஸ் அஃபிஷியல்ஸ்ட்டே கேட்டிருக்கேன். சொன்னாங்க, செயின் ஸ்நாச் பண்ணவனை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் சார், அந்த முதலாளி மேலாம் கை வைக்க முடியாதுன்றாங்க. அப்போ 500 பவுன் 1000 பவுன் ஒரு நாளைக்கு போகுதுன்னா ஒரு பவுனோட விலை என்ன இன்னைக்கு? அதில் 1000 பவுன் போகுதுன்னா அதோடைய காசு என்ன உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் காவல்துறை நினச்சா சரி பண்ண முடியும். காவல்துறை மீறிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் வந்து உண்மையாக சொல்ல போனால் காவல்துறை இல்லாமல் வந்து நல்லாவே இருப்போம். அவங்க இருக்கிறதுனால தான் 1000 நம்ம ஹெல்மெட்டு போடலையா, அதை போடலையா, இதை போடலாம் 1000 கேட்குறாங்க. இது கஞ்சா பொருள் எங்கே போது வருதுன்னு உங்களால் பிடிக்க முடியாதா என்ன? நீங்கள் 10 மணிக்கு மேலே கடை திறக்கக்கூடாது, 10 மணிக்கு மேலே சோறு தின்னக்கூடாது, 10 மணிக்கு மேலே டீ குடிக்கக்கூடாது. டீ குடித்தா தேச குற்றம், ராஜ துரோகம் அளவுக்கு நம்மளுக்கு போலீஸ் நடத்துதா இல்லையா? இவ்வளோ தூரம் கராராக நீங்கள் பார்க்குறீங்களே சார், இந்த கஞ்சாலாம் எங்கே போச்சு, எங்கே வருது? இது நம்மளை மாதிரி சாமானிய மக்கள்கிட்ட வீராப்பு காட்டக்கூடிய காவல்துறை, சமூக விரோதிகள், ஜாதி சம்பந்தமான வழக்குகள் அது எதுவும் விரைவாக நடக்கிறது கிடையாது. அங்கே நடக்கக்கூடிய கொலைகள் சம்பந்தமாக எதுவும் போகிறது கிடையாது. இப்போ கவின் கொலையில் அந்த அம்மா அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அவங்களும் போலீஸை சேர்ந்தவங்க தான். அப்போ இது எல்லா நெட்ஒர்க்ஸும் சேர்ந்து தான் இயங்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு கிரிமினலைஸ் ஆன செட்டப்பாக வந்து மாறி நிற்கிது. அது வந்து நடைமுறைப்படுத்துறதுல நம்ம எல்லாரும் சேர்ந்து நின்று சண்டை போட்டால் தான் முடியும். நம்ம ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அத்தனை பேரையும் குற்றவாளின்னு நம்ம வந்து பேசலை. காவல்துறையில் எடுத்துட்டோம்னா அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடியவங்க நெருக்கப்படுறாங்க, கசக்கி பிழியப்படுறாங்க. அவங்களுக்கு போதுமான விடுமுறையோ ஓய்வுகளோ, அவங்க ஓய்வு எடுக்கக்கூடிய அறையே ஒழுங்காக இருக்காது. அவங்களுக்கான அவங்க மனுஷங்க தானேங்க.
இந்த காக்கி சட்டையும் இந்த பூட்ஸையும் போட்டு பனியில் நிற்கிறது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வெள்ளைக்காரன் கொடுத்தது வந்து மாட்டிட்டு இந்த வெயில் 40 டிகிரி நிற்க வைக்கிறாங்களே, அதெல்லாம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஏன் காட்டன் பேண்ட்டையும் அந்த சட்டையும் பேண்ட்டையும் ஒரே துணியில் தைக்கிறதெல்லாம் இல்லாமல் சாதாரண போட்டு அந்த பெல்ட் அப்படிலாம் போட்டு இழுத்து அந்த ஷூ அப்படியா போட்டு பண்ணணும். இந்த வெயிலுக்கு இதை தொப்பியை வேற போட்டுக்கிட்டு அது அந்த மனிதர்கள் எப்படி, அவங்களும் மனுஷங்க தானே. அதை கூட நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சிஸ்டம் வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் நடத்தப்படுது. அந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் ட்ரெயின்டு போய் இந்தியன் கவர்மெண்ட், வாட் எல்ஸ்? சுத்தி இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து அதை மாத்தணும் அப்படின்னு அவங்களுடைய இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மக்கள் விரோதமாக பெரும்பாலான அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய ஊழல்கள் வெளியில வர்றதில்லை. அவங்க மேல எந்த இடியும் போறதில்லை. சரிங்களா? அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிறாங்க அதிகாரிகள் எல்லாமே. அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. வீடு இடினா இடிக்கிறாங்க. நீங்க தெருவில் வச்சுக்கூடிய சின்ன சின்ன கடைகள்லாம் தேவையில்லை, தூக்குன்னா தூக்குங்கிறாங்க. ஒரு பத்திரிகை செய்தி வந்ததுன்னா ஏழை மக்கள் வந்ததுன்னா அவனை பிடிச்சி தூக்குறாங்க. அவங்க நினைச்ச அமைச்சர்கள் உடைய அதிகாரத்துக்கு மேல அதிகாரியோட இது வந்து அன்றாட எவ்ரிடே நிர்வாகம் தானேங்க. அது எவ்ரிடே நிர்வாகம் தானே. இது அமைச்சர்கள் கேள்வி கேட்டு தடுத்து நிறுத்தணும். அந்த அளவுக்கு எங்க அமைச்சருக்கு விளக்க இது இருக்கு போகுது. அவங்களுக்கும் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அதிமுக கட்சிக்கும் சாதாரண மக்களுக்கு எந்த தொடர்புமே கிடையாது. ஒரு காலத்துல நீங்க டீ கடையிலயோ சலூன் கடையிலோ பொது இடத்துலயோ மளிகை கடையிலயோ எல்லா இடத்துலயும் கரை வெட்டியை பார்க்க முடியும். அப்ப நீங்க வாக்களிச்ச அமைச்சர்களையோ இல்ல எம்எல்ஏக்களையோ கேள்வி கேட்காம அதிகாரிகளை குற்றம் ரெண்டு பேரும் தான் கேட்க சொல்றேன். நான் வந்து நீங்க ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுல போய் படுத்து தூங்கிடுறீங்க. அப்ப அந்த கட்சி வந்து என்ன உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு நேர்ந்து விட்டுற வந்து உட்காந்துருக்கேன்னு நினைப்பான். கேள்வி கேட்டாதானங்க பதில் கிடைக்கும். நீங்க ஒரு சினிமா படத்துக்கு போறோம் 4 பேருக்கு போனை போட்டு கேட்குறீங்க. ஒரு கடையில் ஹோட்டல்கள் சாப்பிட போறோம் 4 பேருக்கு போனை போட்டு கேட்டு போறீங்க. அதுக்கெல்லாம் விவரமா இருக்கிறீங்க. அப்புறம் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் ஒழுங்கா இருக்கானான்னு நீங்க கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரம் கியூவில் நின்று முத்திர கொத்திட்டு வந்தா நாடு நல்லாயிருமா? தமிழகத்துல வடமாநில தொழிலாளருக்கு எதிரான வெறுப்பு வந்து பெரிய அளவுல இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நம்ம பாக்குறமே தினந்தோறும் சோசியல் மீடியால அவங்கள ட்ரால் பண்றது, அவங்கள வந்து கேலி பண்றது, அவங்களுக்கு எதிரான வீடியோக்கள் வரும்போது அதை கொண்டாடுறது அப்படின்றது வந்து அது அந்த மனநிலையை தானே வெளிப்படுத்துது. இல்லை, அந்த மனநிலை ஊக்குவிக்கப்படுறது அனுமதிக்க முடியாது. அது வந்து தவறான விஷயம். அதாவது தொழிலாளர்களாக பாருங்கள், அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்து இங்கே வந்து இந்த மண்ணில் வேலை செய்கிறாங்க. அவங்கள மனிதர்களாக தான் நம்ம வந்து நடைமுறையில் யாரும் அவங்க மேலே வெறுப்பால் யாரும் நடத்துறதில்லை. ஏன்னா அந்த தொழிலாளர்களே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை செய்கிறதுங்கிறது மற்ற இடத்தோட பாதுகாப்பாக இருக்குன்னு அவங்க இன்றைக்கி சொல்கிறாங்க. அவங்க தானே அதை வெளியே எங்களுக்கு அலாமா இருக்குது, நாங்கள் போனால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவங்களே வரமாட்டாங்கல்ல. அப்படின்னு ஒன்றும் நடக்கல இல்லை. அப்ப நான் அவங்க பாதிக்கப்படுறவங்களா சொல்றவங்களே அப்படி ஒன்று குற்றச்சாட்டை சொல்லாத போது இல்ல ஒட்டுமொத்தமா பாதிப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு இன்னும் போல அதோட ஆரம்ப நிலையில இது இருக்கா அப்படின்னு கேட்குற கேள்வி. நீங்க அதுக்கான முரண்பாடுகள் கூர்மையடையாம பாத்துக்கிறது நல்லது. முரண்பாடுகள் எப்பவுமே வரதான் செய்யும். இப்போ நம்ம தொழிலாளர்கள் துபாயில் போய் வேலை பார்க்குறாங்க, அபுதாபியில் வேலை பார்க்குறாங்க, மிடில் ஈஸ்ட்ல போறாங்க, சிங்கப்பூர் போறாங்க, மலேசியா போறாங்க. அங்க முரண்பாடுகள் வரதானே செய்யுது. அது ஒரு சமயத்தில் வெடிக்குது, பெருசாகுது, அப்புறம் மறுபடியும் அது சரி செய்யப்படுது, இல்லை அடக்கி ஒடுக்கப்படுது. இதே போலத்தான் இங்கேயும் நடக்குது. இந்த முரண்பாடுகள் கூர்மையடையாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. அதே சமயத்தில் அவர்களுக்கு வந்து அரசியல் அதிகாரம் கொடுக்கறதுக்கு வாக்களித்து உரிமை கொடுத்து இங்கே யார் எம்எல்ஏ முடிவு பண்ற கொடுக்குற உரிமையை கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாடு இழிச்சவாயினா இருக்க முடியாது. இப்போ அந்த மாஞ்சோலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர்கள் வந்து முதலமைச்சர் சந்திப்பார். திருநெல்வேலி வந்தப்போ சந்திப்பதற்காக அங்கேருந்து மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. அவர்கள் மனித உரிமை செயல்பாட்டாளர் யாருன்னு பார்த்து முன்னாடியே தடுத்து நிறுத்தி அதிகாரம் வெளியேற்றிட்டாங்க. அப்புறம் மாஞ்சோலை தொழிலாளர்கள் உள்ள போயிடக்கூடாதுன்னு கவனமாக பார்த்து அவங்களை நீக்கியிருக்கிறாங்க, அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ முதலமைச்சரை போய் சந்திக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் தடுக்கிற வேலை அதிகாரிகள் செய்கிறாங்க. இந்த அதிகாரிகள் முடிவு பண்ணுறானா இல்லையா, யார் யாரை சந்திக்கணும், யார் யாரை பார்க்கணும். இதை மீறி தான் திமுக அரசு என்ன செஞ்சிருக்கணும், வேலை செஞ்சிருக்கணும். அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அது வெளிப்படையான பெரும் பிரச்சனை. தமிழ்நாட்டினுடைய தெரியப்பட்ட சிக்கல்கள் அது ஒன்று. அதுல தலையிடலை அவங்க தலையிட்டு இருக்கணும், இன்னும் தீர்க்கல இல்லை. அவங்க எதிராக தான் இருக்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு சாதகமாக தான் திமுக அரசு செயல்பட்டு இருக்கிறது. அது நான் பகிரமாக எனக்கு அதுல வந்து எந்த தயக்கமும் கிடையாது. திமுக அரசு வழிச்சாலைக்கு எதிராக போராடின அதே திமுக அரசு தான் இன்னைக்கு பரந்தூருக்கு ஆதரவா நிக்குது. இல்ல 8 வழிச்சாலை போராடினா அதே அருளாறுமுகம் தான் குண்டர் சட்டத்துல போட்டுக்கிறாங்க. அதே அருளாறுமுகம் முன்னாடி அவங்க ஆதரவா தான் இருந்தார். ஆனா அவங்களையே வந்து நீங்க கைது பண்ணக்கூடிய இடத்துல நிக்கிறாங்க. இப்ப இந்த நீங்க வந்து வளர்ச்சி திட்டங்கள் சம்பந்தமா சிக்கல் ஒரு பக்கம் இருக்கலாம். தொழிலாளர்கள் சம்பந்தமான எடுக்கிற முடிவில் மாஞ்சோலை தொழிலாளர்கள் குறிப்பா நான் பேசுறேன். 4 தலைமுறையா இருந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வெதர்லயே பழக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த தொழில பழக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே 2 லட்சம் ரூபாங்க ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஃபார்மை சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் சைன் வாங்கலை. குடும்பம் என்ன நடந்திருக்குன்னா, உங்களுக்கு இந்த கூலி தர்றோம், இதெல்லாம் பண்றோம், எல்லாம் கையெழுத்து போட்டு போங்கன்னு இருக்காங்க. எல்லாம் கையெழுத்து போட்டுருக்காங்க. கையெழுத்து போட்ட ஃபார்ம் வந்து எதுனா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் விருப்ப ஓய்வூதிய ஃபார்ம்ல எழுத படிக்க தெரியாதவங்க கையெழுத்து வாங்கி நீ விருப்ப ஓய்வூதியம் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேலையை கொடுத்துக்கிருக்காங்க. இந்தியாவில் வரலாற்றிலேங்க
ஒட்டுமொத்த தொழிலாளர் விருப்ப ஓய்வு கொடுத்து மூடப்பட்ட கம்பெனி அறிவிக்கப்பட்டது அந்த கம்பெனி தான், மாஞ்சோலை கம்பெனி. இதோட கொடுமை எங்கேயா இருக்குமா? நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.